சந்தோஷமா இருக்கு. காலை நேரத்தில் இந்த சண்டேல உங்களை பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய சித்தம் கிருபை இல்லைன்னா நாம் இன்னைக்கு இருக்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கும் போது, அறிக்கையிடும் போது அது அப்படியே அமினமாக உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ நாம் இன்னைக்கு நேரத்தை தாழ்த்தாதபடி நாம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி அன்றைய நாம் இருதயத்தை ஒப்பு கொடுப்படும் ஆராதனைக்கு கடந்து என்பதாக தலைகளை தாழ்த்தி இருதயத்தை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சுயத்தில் அல்ல, எல்லா சுயத்தையும் மூட்டை கட்டி தயவு செய்து சேர்ச்சி கழுவி வச்சிருவோம். எல்லா சிந்தனைகளையும், எல்லா விதமான அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையும் நாம் சேர்ச்சிக்கு வெளியே வச்சிருவோம். இது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம், இது கர்த்தருடைய சந்நிதி. அதுக்கு நாம் வரும்போது நம் இருதயத்தை, நம் சிந்தைய, இயேசுவே நீர் என்ன பேச போறீங்க, ஆவியானவரே நீர் என்ன எனக்கு வார்த்தை வைத்திருக்கிறீங்க, அதை மட்டும் நம்ம சிந்திப்போம். ஆராதனையில என் கூட எப்படி ஆண்டவரே நீங்க மிங்கல் பண்ண போறீங்கன்னு அதை மட்டும் நம்ம யோசிப்போம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி, இந்த ஆசீர்வாத நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே வானம் பூமி ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை என்றும் மாறாது அப்பா, என்றும் அழியாது அப்பா. நீ சொன்னபடி அப்பா எல்லாமாக கடவுள் என்று சொன்னது போல இந்த வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான குறைவுகளை நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குறைவுள்ள பாத்திரம் தான் அப்பா, ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் தான் அப்பா. ஆனாலும் ஆகிலும் உடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவரே குறையற்றவனாக எங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே ஆவியானவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க, எல்லா வாய்களை திறந்து சத்தமா ஜெபிங்க. இது ஜெபிக்கிற நேரம், இது வாயை அப்படி மூடி இருக்கிற நேரம் இல்லை. வாய்களை திறந்து சத்தமாக நம்ம ஜெபிக்கும் போது, ப்ரே பண்ணும் போது ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். Let us pray. Open our mouth and pray. ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மை செய்கிறவரே, உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீ நல்லவரே, வல்லவரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், வல்லவர் அப்பா. ஆராதனை நடத்தும் போது அப்பா கர்த்தருடைய வல்லமையின் கரம் பகிரங்கமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வல்லமையின் ஆசீர்வாதங்கள் அப்பா பகிரங்கமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே உற்சாகத்தோட வாசிக்கிறவ செய்கிறப்பா. வாசிக்கின்ற ஒவ்வொரு வசனம் அப்பா எங்கள் இருதயத்தில் மதியபடி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ செய்தி கொண்டு தேவதாசனை கர்த்தருடைய கரங்களை படுகிறப்பா. அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அவர் மூலம் அப்பா எங்களோட நீங்கள் பேசுங்கள் அப்பா. எங்களோட பேசும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும்படி சொன்னபடி அப்பா. கேட்கிற சத்தியத்தில் அப்பா நாங்கள் விடுதலையாகும்படி அப்பா, விடுதலையாக்குற ஜனங்களாக ஆண்டவரே நாங்கள் வீடு திரும்ப எங்களுக்கு செய்யுங்கள் அப்பா. நீங்கள் செய்ய போறதுக்காக மக்கள் நாங்கள் வீசி வாசிக்கிற ஒவ்வொருவரையும், மேக்கப் செய்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவர் worship நடத்துகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரங்களை படைக்கணும் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா எங்களோடு ஆண்டவரே அசைவாடி உரமாடி ஆண்டவரே வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நுகங்களை உடையும்படி ஜெபிக்கிறோம், தடைகள் உடையும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் செய்ய போறதுக்காக மக்கள் நன்றி. ஆவியானவரே மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிந்தையோட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இது நன்மைகளை நாம் நினைவு கூறுவோம். இது விடுதலை கூட அவரை துதிப்போம். We are here to worship the Lord. Hallelujah. Oh, praise you, Jesus. Thank you, Father God. அப்பா நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் அப்பா. You are so good, Lord Jesus. And your mercy endures forever. உன் கிருபை என்றும் உள்ளது அப்பா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி செலுத்துவோம். நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். This is a time to worship the Lord. Let us not look here and there, but let us look to Jesus. Hallelujah. God is here. Amen. Where two or three are gathered in His name, He is here. Amen. Hallelujah. We thank you, Jesus. Oh, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. மகிமையான பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. Oh, we desire your presence, Jesus. உன் பிரசன்னத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு. உன் பிரசன்னத்தில் ஒரு சமாதானம் உண்டு இயேசுவே. Oh, we worship you, Lord. We lift up our voices to you, Jesus. Oh, we honor you. நன்றி செலுத்துகிறோம்
நான் வளரும் போது கேட்குற கேள்வி கேட்காதீங்க. உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தம் பத்தல. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஆமென். The Bible says rejoice always. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தருடைய வார்த்தையில போட்டிருக்கு. ஆமென். நீங்க எனக்கு என்ன சூழ்நிலை வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. But God knows your situation. Hallelujah. நீங்க எவ்வளவுக்கு பிரச்சனை சந்திக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு வழியில இருக்கீங்களோ, அவளுக்கு கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நிச்சயமா he will change our situation. There is power in praise. So let us praise the Lord. இயேசுவுக்கே மகிமை என்று சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து என்ன நடந்தாலும் இயேசுவுக்கே மகிமை சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன நடந்தாலும் இயேசுவுக்கே மகிமை. சந்தோஷத்தோட
இயேசுவுக்காக நான் வாழ்வது உமக்காக. Jesus, thank you, Father God. அன்னையாகிய தேவனே, உமக்கு நன்றி. நீர் உண்மையுள்ளவர் அப்பா. எங்களை உமரே உண்மையுள்ளவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. With all our hearts we worship you, Lord Jesus. நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக. உண்மையாய் சொல்லுவோமா? உமது ஊழியம் செய்வதற்காக. மறுபடியும் சொல்லுவோமா? நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக. உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. நீ ஜீவனும் பொருட்டாய் நினைவதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. நீ ஜீவனும் பொருட்டாய் நினைவதில்லையே.
ஆண்டவரே, இந்த காலவே இது பாடல் அல்லப்பா, இந்த அறிக்கை ஆண்டவரே, நாங்கள் வாழ்வது உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையுடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில இந்த ஆராதனையில ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கும்படியா, உண்மை துதிக்கும்படியா ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் பெருகணும்ப்பா, நீங்க பெருகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் பெருகணும், ஆண்டவர் பெருகணும். அப்பா, நீங்க தான்ப்பா ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் எங்களை காண்பிக்க போறதில்ல அப்பா, தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தபடியா ஜெபிக்கிறோம். ஆராதனையில நீங்கள் வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையாகப்பட்டது இங்க வந்திருக்கிற அத்தனை பேரோட உள்ளத்துல பேச போகிறது ஆண்டவரே. நீங்கள் எதை பேசணுமோ அதை இந்த ஜனங்க மத்தியில் பேசும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இதை திறந்து கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல நிலத்துல இந்த வார்த்தைகள் போய் விழுக உதவி செய்யப்பா. அப்பா, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து எங்கள் அத்தனை பெரிய தாய் உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பக்கத்துல உங்களுக்கு கை கொடுத்துட்டு நீங்க அமரலாம். ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து உங்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்க்கறது போல ஒரு அனுபவம். ஸோ anyhow உங்களை எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் ரூபன், பாஸ்டர் சங்கர், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கிருபையில இவ்வளோ பாடுகள் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்வது கடினம். பட் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம பார்த்து சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா ஒரு புரோஷரை பார்த்தோம் இல்லையா? புரோஷரை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. ஆமென். இயேசுவை பார்த்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். நான் இன்றைக்கு ஒரு ஆரம்பிக்கிற பண்ணுக்கு பிரதர், நான் பின்னாடி புதுசா ஒரு பிரதரையும் ஒரு சிஸ்டரும் பார்த்தேன். ஏற்கனவே வராங்களா சங்கரம்? ஓகே ஓகே. அவங்களுக்கு ஒரு பிரதர் கொஞ்சம் ஏஞ்சல் இல்லைங்களே சிஸ்டருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துருவோம். நீங்க ஜோஹர்ல வந்திருக்கீங்களோ? ஜோஹோ. ஓ ஹாவஸ். ஓகே ஓகே. நல்ல ஒரு கருந்தல்ல கொடுத்துருங்க. என் உள்ளத்துல ஜோஹோர்னு தோணுச்சு, ஜோஹோர்னு சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். வெல்கம். நம்ம பெரியன் சர்ச்சில் இன்னைக்கு நான் ஹாலிடேக்கு வந்திருக்கிறீங்களோ? ஓகே. ஹாலிடேல கூட ஆராதனை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு. ஆமென். நம்ம ஹாலிடே போயிட்டு பாருங்க, நக்கல்ல மோசமா இருக்கு. ஓகே, anyhow நம்ம மலேசியா இப்படி ஆயிடுச்சு. தீபாவளி வந்தாலும் நம்ம பிறநாளா மாறிடுச்சு, ஹாலிடேயா வந்தாலும் நம்ம பிறநாள் தான், எது வந்தாலும் நம்மளோட பிறநாள் தான். சரியா? ஓகே. அந்த மாதிரி சத்து மலேசியா கான்செப்ட்ல போயிட்டு இருக்காங்க. சரி, இந்த நாள்ல நான் ஒரு 3 தலைப்பு எடுத்தேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்க வரும்பொழுது நான் சங்கர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், பாஸ்டர் நான் இந்த டைட்டில் நான் இங்க பேசியிருக்கிறேன்னா சந்ததியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மித்தமாய் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி இந்த தலைப்புல தான் இதை ஷேர் பண்ணிட்டு கேட்டேன். பாஸ்டர் சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாரு. அப்படி ஒரு தலைப்பை நீங்க பேசவே இல்லை. சரின்னு நேற்று ராத்திரி ஆஃபீஸில் காலைல உட்காந்து அந்த sermon கொஞ்சம் ரைட் போயிறேன். எனக்கு அந்த sermon எனக்கு அவ்வளோ லீடிங் வரல. சரி ஆண்டவரே, சரி நான் இதை பேசல, நேரத்தில் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி வீட்டில் உட்காந்து பிரசனத்தை பத்தி எடுத்தேன். பிரசனத்தை பத்தி இன்றைக்கு நமக்கு தேவ பிரசனம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு sermon எடுத்தேன். அதை எடுத்துட்டு நல்லா ஜாம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் போறேன், எனக்கு ஏதாவது நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பயும் சங்கருக்கு அந்த sermon நேற்று ராத்திரி பாஸ்டர் சங்கருக்கு அனுப்பி, பாஸ்டர் சங்கர் இந்த பிரசனத்தை பத்தி நான் எங்க பேசிருக்கேன்னா அவர் சொன்னாரு இதை பத்தி நீங்க பேசல அப்படின்னாரு. சரியா? சரி, சந்ததியின் ஆசீர்வாதத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஆண்டு அதையும் பேச விடல. பிரசனத்தை பத்தி எடுத்தேன். இங்க நிற்கும் போது ஆண்டு சொன்னாரு அதையும் பேசாத, ஜனங்கள்ட்ட போய் சொல்லு, காத்திருக்க சொல்லுன்னு சொன்னாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கர்த்தர் பேசணும்னு எதிர்பார்க்கிறீங்க? சரி, இன்னைக்கு நான் சில நேரத்தில் இப்படிதான் எங்கேயாவது வரும்போது நான் ஒரு 3-4 sermon எடுத்துட்டு வருவேன். ஆண்டு வேற காரியத்தை பற்றி சொல்லுவாரு. இங்க வந்தோடனே ஆண்டு சொல்றாரு ஜனங்கள்ட்ட சொல்லுப்பா, காத்திருக்கும் பற்றி சொல்லு. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப கடினமானது ஒன்று காத்திருப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க, காத்திருந்து
பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ எவ்வளவு நாளுப்பா காத்திருக்கிறது, ஐயோ நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், ஐயோ நான் இதுக்கு காத்திருக்கிறேன், அதுக்கு காத்திருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு காத்திருக்கிறது ரொம்ப கடினமாயிருச்சு. எத்தனை பேர் என் கூட ஏற்றுக்கொள்வீங்கன்னு தெரியல. சாப்பாடு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிட்டு 5 நிமிஷம் ஆச்சுன்னா வெயிட்டர் கூப்பிட்டு ஏசுற நாட்களுக்கு வந்துட்டோம். என்னப்பா சாப்பாடு ரெடி ஆகல? எங்க அப்பா சொல்லுவாரு, சட்டியில ஆக்குறது வேகிறதுக்கு முன்பதாகவே வயிறுல வேகணும்னு நினைக்குமா. அது இது நம்ம தெரியுங்களா? இதெல்லாம் ஒரு பழமொழிகள் இருக்கு. எனக்கு தமிழ் பழமொழி தெரியல. நமக்கு அந்த சாப்பாடுக்கு கூட காத்திருக்க முடியாது. அது கட்டியும் ஐயோ சாப்பாடு வரலையே. இன்னைக்கு காத்திருக்க முடியாதவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, காத்திருக்க முடியாதவங்களுக்கு எப்போதும் ஃபாஸ்ட் ஆன்சர் வேணும். எனக்கு ஃபாஸ்ட் ஆன்சர். ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஓகே கிவ் மீ சம் டைம்னு மண்டை வெடிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? இல்லை ஹஸ்பண்ட் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஏன் இது எப்படின்னு, சரி சொல்கிறேன், சொல்லலைன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு மனுஷன் செத்தாரு. ஏன்னா நமக்கு காத்திருக்க முடியாது. ஐயோ நீங்க சொல்றேன்னு சொன்னீங்களே, நீங்க சொல்றேன்னு சொன்னீங்களே, ஆமாப்பா சொல்றேன்னு சொன்னேன், ஆனா காத்திரு, நான் சொல்லும் போது சொல்லுவேன். என்ன ஆமென் சொல்றீங்க? முடியாது, காத்திருக்க முடியாது. நமக்கு எல்லாம் ஆன்சர் உடனே வேணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காத்திருக்க முடியாதவங்களோட பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாய் சும்மா இருக்காது. பார்த்திருக்கீங்களா? காத்திருக்க முடியாதவனுக்கு வாய் சும்மா இருக்காது. ஏன்னா அவனுக்கு அந்த வெயிட் பண்ற பேஷன் இல்ல, சமாதானம் இல்ல. he began to talk by my own. அவன் நினைக்கிறான் நான் பேசுறதால காரியத்தை சாதிக்கலாம். நான் சொல்றேன் காத்திருக்கிறவன் பேச மாட்டான், பேசுறவன் காத்திருக்க மாட்டான். இத டெக்ஸ்ட்ல எழுதி பின்னாடி ஒட்டிக்கங்க. டெக்ஸ்ட்ல அதான் மீடியானா ஓட்டோல எழுதி ஒட்டிருங்கன்னு சொல்லுவேன். இங்க டெக்ஸ்ட்ல சொல்றேன். நான் பாஸ்டர் சொல்ற பாஸ்டர் சங்கர் சொன்னாரு கார்ல ஒட்டிரலாம். ஆமா ஓகே ஒட்டிருங்க. இதெல்லாம் பஞ்ச் டயலாக். இதெல்லாம் நான் இப்போ வந்து யோசிச்சேன். அவங்களுக்கு இன்னொன்று காத்திருக்க முடியாதவங்க எப்பொழுது என்ன பிரச்சனைனா, they want to control the things by themselves. அவங்க வந்து எல்லா காலத்தையும் அவங்க கையில் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு பார்ப்பாங்க. they cannot wait. நானே முடிச்சிடுறேன். நம்ம என்ன செய்வோம்னா நம்ம சொந்த முயற்சியில் செய்வோம், சொந்த திறமையில செய்வோம், எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் தோல்வி அடைஞ்சிருவோம். எத்தனை பேர் அப்படி பட்டிருக்கிறீங்க? நீங்க எல்லாம் பார்த்தா இல்லை பாஸ்டர் நான் ரொம்ப காத்திருக்கிறேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நான் காத்திருக்கிறதுல என்ன மாதிரி முடியாது. நான் சொல்றேன் நிறைய நேரத்தில் we won't wait. நம்ம என்ன செய்வோம்னா we take control by ourselves. அப்புறம் பார்க்குறேன் இந்த காத்திருக்கிறவங்களுடைய பிரச்சனை, காத்திருக்க முடியாதவங்களோட பிரச்சனை என்னன்னா they begin to compare themselves. அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. நான் பாருங்களேன் கருப்பா இருக்கிறேன், சங்கர் பாருங்களேன் கொஞ்சம் சோப்பா இருக்கிறாரு, பாஸ்டர் ரூபன் பாருங்களேன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, அவருக்கு முடி கொட்டவே இல்லை. இப்படி நம்ம ஒருத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அன்னைக்குமே ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு தலையை கீழே குனிஞ்சிடாதீங்க, மண்டை தெரியுது, ஆளுங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டு போறாங்க, நீங்க இப்படி நேரா முடிய பஞ்ச் பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் உங்களுக்கு கெத்துன்னு. அட போயா, வெச்சா முடி சரிச்சா மொட்டை எல்லாம் கொட்டிடுச்சுன்னா ஒரு சேவிங் பிளேட போட்டுட்டு மொட்டையும் ஒரு ஸ்டைல் சுத்த மாட்டோமா? ஐயா இதை நம்பிக்கிட்டு எனக்கு முடி இல்லையா, முடி கொட்டுல இல்லையா, முடி இல்லைனாலும் ஒரு ஸ்டைல். அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு லேடி மலைக்கருகமா இருக்காங்க, முடிய மொட்டை அடிச்சுட்டு கண்ணாடி போட்டு ஸ்டைலா போறாங்க கடையில. எனக்கு அப்படியே யோசிச்சுட்டேன், அவங்க தூடம் போட்டதுனால இவ்வளவு நேரம் தெரிஞ்சிருக்காது, கருப்பு கண்ணாடி போட்டு ஸ்டைலா போறாங்க. அவங்க தூடம் போடுறதுனால நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் தூடம் போட்ட மலைக்கருகளுக்கும் முடி சடைச்சடியா இருக்கும்னு. கல்லுனா தான் தெரியும் எத்தனை பேருக்கு மொட்டைன்னு. ஆனா நான் சொல்றேன் நிறைய நேரத்தில் நீ பிகேட்டு கொம்பே, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இந்த காணி பாய்க்கிறாங்க, நான் இந்த காணி பாய்க்கிறேன், நான் இந்த வீட்டுல தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு காத்துரு. It's time and season. God wants us to wait. ஐயா stop comparing. ஐயா இந்த காத்திருக்க முடியாதவங்க கொண்டு தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா எடுத்தோனே நானும் அம்பானியா மாறிடணும். இது முதல்ல இந்த ஆணியானே இருந்திருக்காரு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆணியா இருந்து பாரு, அம்பானியா அடுத்தது யோசிக்கலாம். இது உடனே அம்பானி கதையை போய் கேளியா. நான் ஒரு நாளைக்கு பாருறேன் ஆனந்த கிருஷ்ணன் மாதிரி பார்க்க போறேன். எப்படி நத்தியில படுத்துக்கிட்டே ரிலாக்ஸா சொல்லுவேன், ஆனந்த கிருஷ்ணன் மாதிரி வருவேன். ஆனந்த கிருஷ்ணன் இந்த மாதிரி உன்ன மாதிரி படுத்துட்டு இல்லையா, அந்த அளவுக்கு படுக்கிறதுக்கு டைம் இல்லையா. சரி ஓகே, கடைசியா சொல்றேன், இந்த காத்திருக்க முடியாதவங்களுக்கு கர்த்தருடைய நேரத்தில் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க நேரத்தில் வேலை செய்வாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் என் கூட ஏத்துக்கிட்டவங்க மட்டும் சத்தமா இருக்கிறோம் பார்த்து ஆமென். ஓகே,
லெட்ஸ் ரீட் யுவர் பைபிள். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சத்தத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு வந்து சத்தம் இல்லைன்னா என்னால பிரசங்கம் பண்ண முடியாது. பிஜி சர்ச்சில் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்க இல்லாம சர்ச் ரொம்ப சத்தம் குறைவா இருக்கு, நீங்க வந்து சத்தம் போடுங்க. நீங்களும் சத்தம் போட்டுருங்க, அப்ப வந்துருவேன். சரி, ஓகே, லெட்ஸ் ரீட். ஓகே, என்னோட கூட எடுத்துக் கொள்ளுங்க. முதல் வருஷம் ஐசாயா 40:31. கம், எடுத்துக்கோங்க. ஐசாயா 40:31. காத்திருப்பதனால நம்ம லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்றது நான் ஒரு குயிக்கா என்னால முடிஞ்ச மத்தியிலும் நான் ஒரு 6-7 காரியங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், எடுத்து வைத்திருக்கிறேன், பாயிண்ட் ஃபார்மேட்ல எடுத்து வச்சிருக்கிறேன். பட் என்னால எத்தனை காரியம் முடியுமோ நான் இன்னைக்கு உங்க மத்தியில பேசுறேன். சரியா? ஓகே, லெட்ஸ் கோ. எடுத்து படிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்வடைய மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, முதல் காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hey, you see, we have lost our strength. இன்னைக்கு நிறைய பேருக்கு பலன் அற்று போயிருச்சு. பார்க்க வெளியில நல்லா இருக்கிறோம், but we don't have strength to walk, we don't have strength to do things. ஐயா, நம்ம பலன் அற்ற நாட்கள்ல இருக்கிறோம். Some of us are in a struggle point. ஒரு struggle குள்ள நடந்து போறோம். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லப்பா. சில பேர் உண்மையாவே சரீரத்துல பலவீனத்துல இருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீ எதற்கோ காத்திருந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கர்த்தருக்காக நீ காத்திருக்கும் போது புது பலனை என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? We don't wait upon people. ஐயா, இவன் வந்து எனக்கு உதவி செய்வான், அவன் வந்து எனக்கு பலம் வந்துரும். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தருவார். பாஸ்டர், எனக்கு நடக்கிறதுக்கே பலன் இல்ல பாஸ்டர், எனக்கு தெம்பு இல்ல பாஸ்டர், எனக்கு எல்லாமே இழந்ததுனால I don't have the strength. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்திரு. Some of us சில நேரத்துல சில தவறுதல் மித்தமாய் நம்ம பலத்தை நம்ம இழந்துட்டோம். ஆண்டவர் உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? வாலிப நாட்கள்ல சில பாவங்களை செய்த எங்க அப்பா வந்து என்னுடைய தகப்பனார் வாலிப நாட்கள்ல எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடிக்க, எங்க அப்பா வீட்டுல ஒரு குரூப் போட்டோ வச்சிருந்தாரு. அந்த போட்டோ இன்னும் எங்கள்கிட்ட வச்சிருக்கிறோம். எங்க அப்பா வந்து ஸ்டவ் போத்தலாம், ஸ்டவ் நிறைய பேருக்கு தெரியாது, சாரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படாதீங்க, உங்களுக்கு அப்படி ஒன்று தெரியாது. அந்த போட்டோலாம் எங்க அப்பா வாயில வச்சு அப்படியே கட ஒரு போத்தலை முடிச்சுட்டு தான் இறக்குவாரு. கடைசியில் எங்க அப்பாவுக்கு குடலே பிளாஸ்டிக் குடல். எங்க அப்பா உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் பிளாஸ்டிக் குடல்ல தான் இருந்தார். ஏன்னா அவருடைய தவறுதல் வாலிப நாட்கள்ல செய்து அவருடைய ஹெல்த் அவரை கெடுத்து கொண்டாரு. அதனால அவருக்கு பிளாஸ்டிக் குடல் எங்க அப்பாவுக்கு தெரியுங்களா? ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், இதே போல வேதத்துல கூடயும் ஒருத்தன் அவனுடைய பலத்தை இழந்துட்டான். யாரு தெரியுங்களா? சாம்சன். சரியான பலசாலி. ஆண்டவர் சொன்னாரு, இவனுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறேன். இவனுடைய பலம் எங்க இருக்குன்னா முடியில இருக்கு. இந்த பலம் முடியை யார் வெட்டிடக்கூடாது. நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு படப்பட்டவன் சொல்லி இவனுக்கு கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்தார். இந்த பலம் இவன் முடியில இருந்துச்சு. ஆனா இவனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? தினாலாவை பார்த்துட்டான். அவன் சீனத்துல பேசியிருக்கிறான், லைலா லைலான்னு இவன் சிஞ்சாயிரா. இவரு சிஞ்சாயிரா. கடைசியில் இவருக்கு முடி போயிருச்சு. இவரு முடி போனதுக்கு அப்புறம் இவருடைய லைஃப்ல என்ன தெரியுமா நடந்துச்சு? இவருக்கு முடி போனதுக்கு அப்புறம் இவரு பலவீனமாய் போயிட்டாரு. ஆனா வேதத்துல சொல்லுது, இவன் சிறைச்சாலையில போடப்பட்டார். நீங்க நியாயாதிபதிகள் 10:22 படிக்கல. 10:22 சங்கர் எடுத்து படிக்க ஜட்ஜஸ் அடுத்து யாரா இருந்தாலும் சொல்லி சத்தமா படிக்கலாம். 10:22 சாரி 16:22 மன்னிச்சிருங்க. 16:22 அவன் தலைமை சிரைக்கப்பட்ட பின்பு, அவனுடைய முடியை வெட்டின பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. இதனுடைய அர்த்தம் என்ன நீங்க என்ன கேட்டீங்கன்னா, it takes some time for your hair to grow. ஐயா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், முடியை மொட்டடிச்சீங்கன்னா இன்னைக்கு மொட்டடிச்சோட நாளைக்கு வளராது. இவனை மொட்டடிச்சதுக்கு அப்புறம் இவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும்போது it takes time for hair to grow. ஐயா, முடி வளர ஆரம்பித்தது. ஐயா, இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்றேன், இவன் சிறைச்சாலைக்கு அப்புறம் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டுருக்கிறான், ஆண்டவரே என் லைஃப்ல நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு மறுபடியும் பலத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். எஸ், என்னுடைய அனுபவம் ரொம்ப இக்கட்டான நிலைமை, இருளான நிலைமை, தனிமையின் பாதை, ஆனாலும் நான் காத்திருக்கிறேன். நீங்க எனக்கு மறுபடியும் பலனை தருவீங்க. ஆண்டு
பார்த்து சொல்றாரு, இந்த சிரைச்ச முடி மறுபடியும் வளர ஆரம்பித்தது. இன்னைக்கு கர்த்தரோட பார்த்து சொல்றாரு, நீ இழந்த பலத்தை நீ மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து மறுபடியும் உனக்கு பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். சிம்சோனுக்கு பலன் போச்சியா, பலன் போச்சு. இப்ப அவன் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் அவன் இறக்கும் பொழுதுதான் அவ்வளவு ஜனங்களை கொள்றான். இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? முடி மறுபடியும் முளைக்க ஆரம்பித்தது. இதுக்கு சில நாட்கள் எடுக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்துல நான் சில காரியங்களை செய்துட்டேன், சில காரியங்கள் தவறுகளை செய்துட்டேன், ஆனா நான் உன் சமூகத்துல காத்திருக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு மறுபடியும் புதிய பலனை தருவார். அந்த பலத்தை கொண்டு இதுவரைக்கும் நீ தோத்துட்டு நினைச்ச உலகத்தை பின்பாய் நீ ஜெயித்து நிற்க போகிற. நான் சொல்றேன், கர்த்தருடைய பலன் உன்னை தாங்கி நடத்தும். அந்த பலன் உனக்குள்ள வரும்பொழுது, ஐயா இதுவரைக்கும் உன்னால எது செய்ய முடிஞ்சோ இல்லையோ, கர்த்தருடைய பலன் எனக்குள்ள வரும்னா, கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருப்பேனா, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நமக்கு ஒரு பலன் தேவை. தொடர்ந்து ஓடுவதற்கு, தொடர்ந்து ஊழியத்தை செய்யறதற்கு, தொடர்ந்து காரியங்களை செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு பலன் தேவையா? எந்த பலத்தை இழந்திருக்கிறீங்களோ அந்த பலத்தை கர்த்தர் உனக்கு மறுபடியும் தர போகிறார். ரெண்டாவது காரியத்துக்கு நான் போக விரும்புறேன். லெட்ஸ் கோ. மார்க் எழுதின சுவிசேஷம் 5:21-22. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவர் யாவீரு என்பவன் வந்து அவனை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். ஆமென். சரி, இங்க ஜைரஸ் சபை ஆலய தலைவனை குறித்து நம்ம படிக்கிறோம். இவனுக்கு என்ன தெரியல பிரச்சனை? இவன் குடும்பத்துல இவன் பிள்ளை மரிக்கும் தருவாயில் இருக்கிறது. இவன் பிள்ளை மரிக்கும் போது இப்ப இந்த ஜைரஸ் வந்து திரளான கூட்டங்கள் இயேசு வருவதற்காக காத்திருக்கும் போது இவனும் இங்க வந்து கூட்டம் நிற்கிறான். இவன் சபை ஆலயத்தின் தலைவங்க. இவனுக்கு பதவி இருந்துச்சு, இவனுக்கு ஸ்தானம் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நிற்கிறான். ஆண்டவர் வர போகிறார். அவருடைய என் பிள்ளையை குறித்து, என் பிள்ளையோட சுகத்தை குறித்து ஆண்டவரை நான் கேட்க போகிறேன். ஐயா, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வீட்டுல எந்தெந்த காரியங்கள் செத்து கிடக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் சாக கிடக்கிறதோ, அந்த காரியம் மாறணும்னு சொன்னா, ஆண்டவர் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். சொல்றீங்க, ஐயா ஜெயலலிதா பிள்ளை உயிரோடு வரணும், என் பிள்ளையோட வாழ்க்கையில சுகம் வரணும். இவன் வந்து காத்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு மாறுதலை கொடுக்க போகிறார். நீங்க வீட்டுல இருந்திருக்கலாம் தெரியுங்களா, நீங்க ரிலாக்ஸா போர் எடுத்து போட்டு தூங்கி இருக்கலாம். ஆனா நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் உன் சமூகத்துல வந்து காத்திருக்கிறேன்ப்பா. அப்பா, நான் உன் சமூகத்துல வந்து காத்திருக்கிறேன். இந்த ஜெயரசு அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு 2 பேர் அனுப்பி இயேசு எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நான் சபை ஆலயத்தின் தலைவன், ஐயா எனக்கு இந்த பதவி இருக்குது, இந்த ஸ்தானம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இவன் வீட்டுல உட்கார்ல, கர்த்தரை தேடி கர்த்தர் முன்பாய் வந்து காத்திருக்கிறான். ஆண்டு வரப்போகிறாரு, எல்லாமே காத்திருக்கிறாங்க. நானும் காத்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வந்திருப்பேன்னு சொன்னா, நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருப்பேன்னு சொன்னா, உன் வீட்டுல உறவு செத்து கிடக்குது, உன் வீட்டுல எல்லா காரியங்களும் சமாதானம் செத்துருச்சு. ஐயா, சில காரியங்கள் இன்றைக்கு சாக பிழைக்க இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாரு. நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது இந்த ஜெயரஸ் நிற்கிறான். ஆண்டவர் வருகிறாரு. ஆண்டவர் வந்தோடனே, ஆண்டவரே என் வீட்டுல என் மக மறிக்கிற தருவாயில இருக்குப்பா, என் வீட்டுக்கு வாப்பா, என் வீட்டுக்கு வாப்பா. ஆண்டவரை இப்படி பார்த்து ஆண்டவரை சொன்னோடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி வா போலாம். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட வருவாரு, நம்ம பயணத்துல வருவாரு, நம்ம வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னன்னா, அந்த பயணத்துல கூடயும் சில மரணங்கள் நடக்குது, சில காரியங்கள் நடந்துருது. எத்தனை பேர் அதை கடந்து போறீங்க? பாஸ்டர், நான் இத்தனை வருஷமா ஆண்டோட நடக்கிறேன், என் வீட்டுல காரியங்கள் மாறவே இல்லை, என் வீட்டுல பிரச்சனைகள் மாறவே இல்லை. ஐயா, இந்த ஜெயரஸ் இயேசுவுக்கு காத்திருந்தது உண்மைதான், இயேசுவோட நடந்து வர்றது உண்மைதான். ஆனா வீட்டுல பிள்ளை செத்துருச்சியா? வீட்டுல பிள்ளை செத்துருச்சு. Some of you all are sitting here in the same situation. Pastor, 10
வருஷமா ஆண்டரோட நடந்திருக்கிறேன், 5 வருஷமா ஆண்டரோட நடக்கிறேன், எங்க குடும்பம் இத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க, ஆனா என் வாழ்க்கையை மாறல பாஸ்டர். I mean how everything is dead. இவன் இயேசுவோட நடக்கும்போது ஒரு செய்தி வருது, தேவஸ் நீ இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட வேணாம், உன் பிள்ளை மரிச்சிருச்சு. அதுக்கு நடுவுல இயேசு கிறிஸ்து ஒரு பஞ்சாயத்து பண்றாரு. என்ன பஞ்சாயத்து தெரியுங்களா? உன் வீட்டுல பிள்ளை மறிக்கிறதுக்கு இருக்கு, இங்க இயேசு வராரு, இங்க இந்த உதிரம் போய் கொண்டிருக்கிற ஸ்திரீ வந்து இயேசுவை சட்டையை தொட்டுட்டா. உடனே இயேசுக்கு அவளுக்கு சுகம் வந்துடுச்சு. சில நேரத்தில் பார்த்துருப்பீங்களா, நீங்க 10 வருஷமா இயேசு பின்னாடி இருந்திருப்பீங்க, நடுவில் இன்னைக்குதான் 1 மாசம் முதல்ல கிறிஸ்துவ ஏற்றிருப்பாங்க. பார்த்தா திடீர்னு பார்த்தா அவன் வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறி இருக்கும். நம்ம வாழ்க்கை 10 வருஷமா நாரிக்குதான். ஐயோ உங்க வாழ்க்கைலாம் அப்படி இல்லைங்க, உங்க வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு சிலர் 20 வருஷமா கிறிஸ்துவ வாழ்க்கை வர மாறவே இல்லையா? நேற்று வந்தா வீடு மாறிடுச்சு, குடும்பம் மாறிடுச்சு, அந்தஸ்து மாறிடுச்சு, அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. இங்க நடுவுல ஒருத்தி வரா, வந்து இயேசுவோட சட்டையை தொட்டா வாழ்க்கை மாறிடுச்சு, சுகம் வந்துருச்சு. இந்த ஆண்டு வந்து விட்டுட்டு போல. யார் என்னை தொட்டது? இப்ப நீங்களும் என் கூட வரீங்க, உங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, பாஸ்டர் நீங்களும் நானும் நடந்து போறோம், உங்க வீட்டுல பிரச்சனைக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க, பெரிய பிரச்சனை என்ன கூட்டிட்டு போறீங்க, நடுவுல ரொம்ப எமர்ஜென்சியில போயிட்டு இருக்கும், நடுவுல ஒருத்தர் வந்து என் சட்டையை தொட்டு என் வைஃபை வந்து தொட்டுட்டாங்க வச்சுங்க, அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. இப்ப நான் தான் இயேசு கிறிஸ்துவ வச்சுக்கங்க, தெரியும் இயேசு கிறிஸ்துவ எல்லாம் சட்டை போட்டிருப்பாருன்னு நான் நீளம் போட்டிருக்கிறேன், பரவாயில்ல நீல இயேசுவை வச்சுக்கங்க. இப்ப எனக்கு தொட்டு இவங்க அற்புதம் நடந்து இப்ப நியாயம் விசாரிச்சிருக்கேன், என்னை யார் தொட்டது? நீ கேட்பீங்க, யோ இந்த கூட்டத்துல எவன் தொட்டா என்ன, தொடா கட்டினா, என் வீட்டுல பிள்ளை செத்துட்டு இருக்கு, கிளம்பியா, என்னையா நீ பாத்துட்டு இருக்க, இப்ப என்ன யார் தொட்டது? இங்க இருந்து என்ன ஒரு புறப்பட்டு போனது, என்ன யார் தொட்டது? யோ என் புள்ள தந்துட்டு இருக்கியா, டைம் ஆகிட்டு இருக்கியா, வீட்டுக்கு வாயா. ஒன்னும் பேசல, காத்திருக்கான், அங்கேயும் காத்துட்டு தான் இருக்கான். நம்பாளா இருந்தா வாயை திறந்துருவான், நம்பாளா இருந்தா யோ நான் சொல்றேனே நீ என் வீட்டுக்கு வராதியா, கால எடுத்து வைக்காதையா, நீ வந்தாலும் ஒண்ணுதான், நீ வர வேண்டிய ஒண்ணுதான். பாஸ்டர் நல்லதான் வந்துட்டு இருந்தார் பாஸ்டர், நடுவில் இப்படி போனார் பார்த்தீங்களா, எனக்கு கடுகு உப்பாச்சு பாஸ்டர், அதனாலதான் பாஸ்டர். யோ சும்மா இல்லையா, இயேசு வந்துட்டு இருக்காரு, அவரே நடுவில் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்காரு, யார் என்னை துட்டது? யோ அவரே உன்னை காத்திருக்க தான் வைக்கிறாரு. இங்க சைரஸ் இப்ப வந்து நியூஸ் என்ன தெரியுமா, யோ இயேசு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கட்டும், உன் பிள்ளை செத்துருச்சு, அவர் வீட்டுக்கு கூப்பிடாது, நம்ம வா கிளம்பலாம். அப்ப இயேசு திரும்பி சொல்றாரு, உன் பிள்ளை ஒன்றும் சாகல, அது நித்திரையா இருக்குது, வா போலாம். இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பொறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு, உன்னுடைய பொறுமையை பார்த்ததுனால, கர்த்தருக்காய் நீ மௌனமாய் காத்திருந்ததுனால கர்த்தர் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வராரு. இயேசு கிறிஸ்து உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கிறாரு. இப்ப சைரஸ் காத்திருந்ததுனால இவனுடைய வீட்டுக்கு வந்த இயேசு கிறிஸ்து எந்த மகள் மரித்ததோ அந்த மகளை கர்த்தர் மறுபடியும் உயிரோடு கூட எழுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, doesn't matter how long you wait, my timing is my time. என்னுடைய நேரத்துல உன் குடும்பத்துல ஒரு புதிய அற்புதங்களை நான் செய்ய வல்லவனாக இருக்கிறேன். Stop comparing. பாஸ்டர் நேத்து வந்தவனுக்கு நான் நடக்குது, நேத்து வந்தவனை தூக்கிட்டீங்க, நேத்து வந்தவனை நேத்து நடுவுல வந்தவன். இது நிறைய இடத்துல நிறைய நான் வந்து என் லைஃப்ல இன்ன வரைக்கும் ஊழியர் பாதையில இருக்கிறேன். ஒருத்தவங்க புதுசா சர்ச்சில் ஊழியத்துக்கு வந்து நல்லா பாட்டு நடத்துறாங்கன்னு சொல்லி நான் குடிச்சுட்டா குடியும். எங்க சர்ச்சில் சில நல்ல தலைவர்கள் என்கிட்ட கேட்பாங்க, சர்ச்சில் என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டா, இல்லை நம்ம ஒரு 3 மாசம் கழிச்சு தானே அவங்கள ஊழியத்தில் பயன்படுத்தணும். நானும் உன்னை பார்த்து சொல்றேன், 3 மாசமோ 4 மாசமோ கர்த்தர் ஒரு மனிதன் மேல அபிஷேகத்தை வச்சிருந்தான், அவருடைய நேரத்தில் அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். சத்தமா ஏன்னா நீங்க சத்தம் போடலன்னா நீங்க தூங்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனமோ 3ல இருந்து 4, 5, 6 படிப்போம். யோவான் 2, 3, 4. யோவான் 2வது அதிகாரம் 3, 4, 5. திராட்சை சங்கு குறைவுபட்ட போது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். See, இயேசு கிறிஸ்து ஒரு திருமணத்துக்கு போறாரு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல முத போனது கல்யாணத்துக்கு தான் போனாரு. சரியா? கல்யாணம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்?
சில பேர் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணாதவங்களுக்குலாம் கல்யாணம் ரொம்ப முக்கியம்னு படம், கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் ஏன்டா கல்யாணம் பண்ணான்னு படம், சில பேருக்கு வந்து பாரு உனக்கு அப்பதான் தெரியும்னு படம். நான் அவளை பார்த்து சொல்றேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவரே முத பூமியை உண்டாக்கி கணவர் மனைவியை உண்டாக்கி அங்கே ஒரு குடும்பத்தை தான் பில்ட் பண்றாரு. தட் மீன்ஸ் கல்யாணம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஒரு திருமணத்துக்கு போறாரு, காணா ஒரு கல்யாணத்துக்கு போனோடனே அங்க திராட்சை ரசம் இல்லாம போயிருச்சு. திராட்சை ரசம் இல்லப்பா, இங்க திராட்சை ரசம் இல்லன்னோடனே இயேசு கிறிஸ்துடைய அம்மா வந்துட்டாங்க. அம்மா ஐயோ, நம்ம அம்மாக்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல பிரச்சனைனாக்கா அந்த பிரச்சனையில எப்படியாவது நம்மளை இழுத்து விடாம இருக்க மாட்டாங்க. அம்மா உடனே குறுக்கில வந்துருவாங்க. இங்க எல்லா அம்மா மாதிரி இயேசு அம்மாவும் வந்துட்டாங்க. இயேசு வந்துறாங்க, இங்க திராட்சை ரசம் ரொம்ப குறைவா இருக்குது. நான் அடிக்க நேரம் யோசிச்சிருக்கிறேன், சரி எனக்கு ஒரு 1000 வெள்ளி தேவை இருக்கு. இந்த தேவையை ஒரு மனுஷன் சொன்னா அந்த மனுஷன் கிடைக்கும்னா அந்த மனுஷன் போய் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க. சொல்லுவோம். எப்படி வச்சுக்கோமே, எனக்கு 1000 வெள்ளி வேணும், இந்த 1000 வெள்ளி பார்த்து ரூபன் கேட்டா எனக்கு கிடைக்கும், நோரின் கேட்டா எனக்கு கிடைக்காதுன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏன் பார்த்து ரூபன் போய் நான் சொல்றேன்? அதுக்கு ஒண்ணு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். இல்ல நிறைய காசு, ஓ பாஸ்டர் ரூபன் நிறைய காசு வச்சிருக்கிறாரு, ஓகே இல்ல நான் நல்ல பதில்களை எதிர்பார்க்கிறேன். ஜெனரஸ் ஓகே இன்னும் ஏன்னா அவுட் இருக்கு, ஏன்னா அவுட் இருக்கு. இல்ல வைஃப் சொல்றதை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவுட் இருக்குன்றத ரெண்டு பதிலும் ஒண்ணுதான். நானே கூட்டி காசு கணக்கு பண்ணிக்கிறேன். ஓகே வச்சு யாராவது ஏன் இவர் கொடுப்பாரு, இவர்கிட்ட 1000 வெள்ளி இருக்கு, இவர்கிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்? கொடுக்கிற மனசு இருக்கு. ஓகே வெற்றியும் வந்து இயேசு கிறிஸ்துவ மாறிட்டாரு. நான் முகத்தை பார்க்கவில்லை, நான் உள்ளத்தை பார்க்கிறேன். அப்படி ஓகே. வேற யாரு சிஸ்டர் மேல நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பாஸ்டர் ரூபன் நான் கேட்கிறேன், ஏன் காரணம்? நம்பிக்கை கேட்டா நம்பிக்கை கொடுப்பாங்க. உங்க மேல எல்லாருமே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆளுக்கு வந்து ஒரு 1000 வெள்ளி கேட்டு இருக்கியா? இந்த மனுஷன் இன்னைக்கு இவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்குவாருன்னு நினைக்கிறேன். ஆனா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், ஏன் நான் கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஒரு அட்டம் பண்ணிருப்பேன், ஏற்கனவே எனக்கு ஒரு தேவை இருந்திருக்கும். அந்த தேவையில நான் பாஸ்டரை பார்த்து 1000 வெள்ளி கேட்டோன்னே பாஸ்டர் எனக்கு கொடுத்த அனுபவம் இருக்கிறது. அதனாலதான் நான் பாஸ்டர்கிட்ட கேட்டா கிடைக்கணும் அவன்கிட்ட கேட்கிறேன். இவங்க வந்து ஏற்கனவே அட்டம் பண்ணிருப்பேன், எனக்கு கிடைச்சிருக்காது, அதனால இவங்கள கேட்க மாட்டேன். இப்ப இயேசு கிறிஸ்துடைய தாய் வந்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவே நீங்க திராட்சை ரசம் குறைவா இருக்கிறது. அநேகர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துடைய அற்புதம் வந்து இந்த கானான் மலையில தான் முதல் அற்புதம் நடந்தது அப்படின்னு. ஆனா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இந்த அற்புதம் வெளியரங்கமாய் முதல்ல நடந்தது, வெளியரங்கமாய் நடப்பது என்பதாக இயேசு கிறிஸ்துடைய வீட்டில் நடந்திருக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த தாய்க்கு மட்டும் தான் தெரியும் என் வீட்டுல என்ன குறைவா இருந்துச்சு. இயேசுட்ட போய் சொன்னேன், அவர் வேலையை பார்த்துட்டாரு. இந்த தாய்க்கு அரிசி குறைவா இருந்துச்சு, இயேசுட்ட போய் சொன்னேன், அவர் செஞ்சுட்டாரு. நான் சொல்றேங்க, என் வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டுல வந்து முதல்ல எங்க வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா ஒரு கேஸ் ஸ்டோன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? கேஸ் ஸ்டோன் கொடுத்தாங்க. இந்த வீட்டுல போய் வச்சுட்டேன். வச்சுட்டு அந்த கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது கேஸ் ஸ்டவ் போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் அந்த 2வது கேஸ் ஸ்டவ் முடியவே இல்லைங்க. அது 1 வருஷத்துக்கிட்ட ஓடுது. அப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நீங்க சமைக்கவே மாட்டீங்களா? இல்ல 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 இல்ல. நான் ஒரு தடவை இந்த கேஸ் ஸ்டவ் சொல்லுவேன், கேஸ் ஸ்டவ் சொல்லுவேன், கேஸ் ஸ்டவ் முடிஞ்சிடாத, நீ வந்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்கணும். என்னைக்கு மாதிரில வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேஸ் ஸ்டவ் மாற்ற ஆரம்பித்தோம். அந்த வீட்டுக்கு போய் நான் நினைக்கிறேன் ஒரு 3வது 4வது கிறிஸ்மஸ்ல இப்பதான் ஒரு 4வது தொங்கி வந்திருக்கு. நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க. அப்படின்னா நீங்க என்ன கூப்பிடணும், உங்க வீட்டுக்கு கூப்பிடணும். இப்படிலாம் கேஸ் ஸ்டவ் குறையுதே அப்படி. சரி, இதை சொல்றது மேபி சிம்பிளா இருக்கலாம். இப்ப என் வீட்டுக்குள்ள இந்த அனுபவம் நடந்ததுனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க என்ன செய்வீங்கன்னா, நாளைக்கு பாஸ்டரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னா நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் நிறைஞ்சிடும் நினைப்பீங்க.
ஆனா இந்த தாயும் இதே போலதான் நினைச்சிருக்கிறாங்க. இயேசு கிட்ட சொன்னா அவர் செய்வாரு, அவர்னால முடியாத ஒண்ணுமே இல்லை. இவங்க வந்து சொன்னோடனே சொல்றாரு, தாயே என்னுடைய நேரம் வரலங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, என் நேரம் வர்றதுக்கு காத்துருங்க, என் நேரம் வரும்போது நான் செய்வேன். ஐயா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய நிறைய காரியத்துல நிறைய குறைவுகள் இருக்கிறது, உன் வாழ்க்கையில நிறைய குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு செய்யுங்க 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 ஆண்டு சொல்றாரு. காத்திருமா, காத்திரு, என் நேரம் வரல. உன் வாழ்க்கையில என் நேரம் வரும் பொழுது எந்தெந்த காரியத்துல எந்தெந்த பாத்திரம் எம்டியா இருக்குதோ அதை என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் நிரப்ப போகிறார். காணா ஒரு கல்யாணத்துல கர்த்தர் நிரப்பினார், திராட்சை ரசங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதே போல கர்த்தர் நீங்க பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையில காலியா இருக்கிறது எதுங்க? பேங்க் அக்கவுண்ட் ஜீரோ. நேற்று ராத்திரி ஒரு பேங்க் அக்கவுண்ட்லாம் ஆடிட் பண்ணோம். ஒரு சூழ்நிலையில பேங்க் அக்கவுண்ட்லாம் ஆடிட் பண்ணி பார்த்தோன்னே ஆடி போயிட்டேன். 14 காசு தான் பேலன்ஸ் இருந்துச்சு, 14 காசு தான், அந்த அளவுக்கு ஆடிட். அப்போ நான் திருப்பி ஆண்டிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரே பேங்க் அக்கவுண்ட் தான் நிறைய இருப்பா, எங்க பேங்க் அக்கவுண்ட் 14 காசுல இருக்கக்கூடாது, எங்க பேங்க் அக்கவுண்ட்ல நிறைவா இருக்கணும். ஐயா, நம்ம லைஃப்ல ருசி நம்ம போயிடுச்சு. இப்ப நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இப்ப பணத்தை முன்பாய் வைக்கிறீங்களே, பணம் முக்கியமா பணம் முக்கியமா? ஐயா, நான் உன்னை பார்த்து சொல்றேன், பணத்தை ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. ஆனா பணத்தை இல்லாம உன் வாழ்க்கையில அடுத்தது நீ கால் எடுத்து வைக்க முடியாது. பணம் இல்லைனாக்கா வெளியில கீழே போனீங்கன்னா ஓடு குறைக்கும், அது கூட உன்னை பார்த்தா மதிக்காது. கொஞ்சமாவது இருக்கணும். ஆனா இது இருக்கிறதுக்கு, இதை நிறைவே மாற்றுவதற்கு சம்பளம் பத்தாது. பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில ஏடிஎம் போகணும். எதுக்கு ஏடிஎம் போகணும்? ஆஃபரிங் போடணும், காலையில பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு என்ன தேவை? டச் அண்ட் கோ ரீலோட் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன தேவை? வெரி குட். ஏடிஎம் போகணும்னு மைண்ட் சொல்லிச்சு. ஆனா ஹைவேல காரி எடுத்தோடனே மறந்துட்டேன், டச் அண்ட் கோ ரிலேட் பண்ண மறந்துட்டேன். வந்து டச் அண்ட் கோவை காரி மாமியார் ஜோம் பண்றாங்க, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருவதாக, என் பிள்ளைய படிக்க சொல்றாங்க. உடனே இந்த பிரேயர் உடனே நான் நினைச்சேன், ஆமென் ஆண்டவரே நீங்க செய்வீங்க, உங்க சித்தம். காசு எடுக்க மறந்துட்டேன். காசு எடுக்க மறந்துட்டோன்னே கரெக்டா டச் அண்ட் கோ வந்து டயான தட்டுறேன். டச் அண்ட் கோ வந்து 2 அடி 20 காசு காமிச்சிச்சு. அங்க இருந்து இங்க வந்து டச் அண்ட் கோ தட்டுறேன், 2 அடி 20 காசு. கடைசியில கவர்மெண்ட் 50% கொடுத்துருக்கான். தெரியாதா? எல்லாம் கிளம்பிடாதீங்க, எல்லாம் கிளம்பிடாதீங்க. நம்ம ஃப்ரீயா கொடுத்தா எல்லாம் கிளம்பிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் போகணும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு சல்லுன்னு அடிக்கும்போது ஐயோ இந்த ரோட்ல போறோம், போய் கடையில் உட்காந்து காசு கட்டணுமே, ஏடிஎம் போலியே வைஃப்ட பார்த்து வாங்க போறோமே. கரெக்டா கடையில் உட்காந்தா ஃபத்திமாக்கா உட்கார்ந்துருக்கா. ஐயா அல்லேலூயா அல்லேலூயா. காசு வெளியாவல, பசியார குடும்பத்துக்கே போசி. இங்க வந்து உட்கார்ந்தோடி ஐயோ ஆஃபரிங் போடணுமே, பேங்க் போலியே, பாக்கெட்ல பின்னாடி காசு விட்டா என் பிள்ளை வந்து 20 அடி சொல்லி வச்சிருக்கு, செட்ரியன் வந்து சொல்லி வச்சிருக்கு ஆஃபரிங். கரெக்ட் ரைட்? டிட் ஐ லை? ஆண்டவர் உன் குறைவுகளை நிறைவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ என்ன நினைக்கிறன்னா, இல்ல 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 ஐயோ இல்ல இல்ல, நான் சொல்றேன் இல்ல இல்லப்பா, அவர் அவருடைய நேரத்துல உன்னுடைய தேவைகளை சரியாய் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஐயா, ஏற்கனவே சந்தித்ததை காட்டிலும் இனி கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியங்கள் அற்புதமாய் இருக்க போகிறது. Your economy going to change, your financial breakthrough going to come. உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய நிறைவை கொடுக்க போகிறார். யோசிக்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு அற்புதம் செஞ்சாரியா? இப்போ போகும்போது நான் யோசிச்சேன், ஐயோ டச் அண்ட் கோ போடணும்னு நினைச்சேன். இங்க கட்டணும்னே டச் அண்ட் கோலாம் பார்த்தோன்னே ஒன்னும் அப்லோட் பண்ணணும், 5 வழி டச் அண்ட் கோல இருக்கு, அதிலே போய் வீட கண்ணுமான்னு சேர்ந்துருவோம். காசு செலவு இல்லப்பா, ஏடிஎம் போக வேலையே கத்துற வைக்கல. ஆண்டவரே திரும்ப சொல்றாரு, அவருக்காய் ஓடுகிற பிள்ளைகளை அவர் போஷித்து கரெக்டான காரியங்களை ருசியாய் செய்ய வல்லவராய். மரியாதை சொல்றதா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் பண்ணி, இட்ஸ் நாட் மை டைம்.
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா என் நேரத்துல நடந்தது இல்ல, உங்க நேரத்துல நடக்காது. கர்த்தருடைய நேரத்துல எல்லாம் நேர்ச்சியாய் செய்வான். அதை ருசியாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பாரு. இந்த திருமணத்துல இதுவரைக்கும் அவர்கள் கண்டிடாத ஒரு ருசியான திராட்சை ரசத்தை அன்றைக்கு அவர்கள் ருசிக்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்கிறார். வெயிட் ஃபார் மீ, என்னுடைய டைமிங் அற்புதமா இருக்கும், என்னுடைய நேரம் உன் வாழ்க்கை அற்புதமா இருக்கும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் வாழ்க்கை ருசியாய் மாறத்தக்க கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். எத்தனை காரியம் சொல்லிட்டேன்? ஓகே, கலாத்தியர் 3 காரியம் சொல்லிட்டேன். கலாத்தியர் 6 ஒரு 10 நிமிஷம். கலாத்தியர் 6:9. Galatians 6:9. Galatians 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் கலந்து போகிறது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க, ஏற்ற நேரத்துல அதுக்குரிய அறுவடையை கர்த்தர் தர போகிறார். என்னவரை கூட ஆமென் சொல்றீங்க. Hey, today you see, நம்ம நன்மை செய்தல சோர்ந்து போயிட்டோம் because we didn't see reward. pastor, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ரிவார்ட் பார்க்க முடியல, நான் கொடுக்கிறேன், எனக்கு தீமையாய் வருகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நன்மை செஞ்சு சோர்ந்து போயிட்டோம், நமக்கு காத்திருக்க முடியல. என்னடா நன்மையை விதைச்சா நல்லது தானே கிடைக்கும், நல்லது செஞ்சா நல்லது கிடைக்குமே. நான் சொல்றேன், நீங்க சில நேரத்துல பார்க்காம முடியும், செத்து போயிடலாம். பார்க்காம முடியும். நீங்க நன்மை செஞ்சு நான் பார்க்கவே இல்லை பாஸ்டர், ஒரு நன்மையும் பார்க்கல. எங்க அப்பா 40 வருஷம் ஊழியத்தில் இருந்தார். நான் எங்க அப்பா நன்மையை ருசிச்சாருன்னு நான் பார்க்கவே இல்லை. எங்க அப்பா ஹாலிடேன்னு ஒரு காரியத்தை பிளான் பண்ணி கூட்டி போனதை நான் பார்க்கவே இல்லை. எங்க அப்பா எங்களுக்கெல்லாம் கூட்டி போய் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல உட்கார வச்சு மெக்டோனல் வாங்கி கொடுத்தது இல்லை. மெக்டோனல முத நோரி நான் பார்த்தோன்னு தான் சாப்பிட்டேன். 17 வருஷம் ஆச்சா, 17 வருஷம் ஆச்சா நம்ம கல்யாணம் பண்ணி. 19 வருஷம், 18 போன வருஷம் 17, இன்னைக்கு 18. இந்த வருஷம் தப்பிச்சிட்டேன். கணக்கு சீராமா போச்சுன்னா என்ன இன்னைக்கு கணக்கு போட்டிருப்பாங்க. 18 வருஷத்துக்கு முன்பதாக நோரின் அவங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்னு சொல்லி மெக்டோனல்ஸ்க்கு என்ன கூட்டிட்டு போறாங்க, மெக்டோனல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மெக்டோனல்ஸை கடிக்கும் போது மைண்ட்ல நினைச்சேன், அட பாவி மனுஷா, எங்க அப்பா இப்படிப்பட்ட சாப்பாடு இருக்குன்னு எங்கள்கிட்ட சொன்னதே இல்லையா. இப்படி ஒன்று எம்எம் ரோட்ல பார்க்கும் போதெல்லாம் இது என்னடான்னு தானே யோசிச்சிருக்கிறோம். அவ்வளோ ஏழ்மை இருந்திருக்கு, அவ்வளோ சாப்பாடு கூடயும் பார்க்காத நாட்கள் இருந்திருக்கு. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் எங்க அப்பா பார்க்கல, எங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? எங்க அப்பா நன்மை செய்த சோர்ந்து போனதே இல்லை. ஐயா, இவனுங்க எல்லாருமே எங்க அப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க, பாசு எங்க வீட்டுல பணம் இல்ல பாசு, அப்படியே போவாரு. எங்க அம்மாவுடைய ஏதாவது ஒரு சண்டையை கொண்டு கொடுத்து இதை வச்சுட்டு காசு எடுத்து பார்த்துட்டு அந்த சூறா பணத்தை என்ன கொடுத்துருமான்னுவாரு. போவாரு, சம்பளத்தை தூக்கி கொடுத்துருவாரு, எல்லா பணத்தையும் வெளியில கூட்டி கொடுத்துருவாரு. யோ, வீட்டுல பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியாது, வீட்டுல பிள்ளைங்க எப்படி மேனேஜ் பண்ண போறோம் தெரியாது. நன்மை செய்யல சோர்ந்து போகவே இல்லை. இன்னைக்கு நான் எங்கெல்லாம் போகணும், உங்க அப்பா தான் இது செஞ்சாரு, உங்க அப்பா அதை செஞ்சாரு, உங்க அப்பா தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாரு. அன்னைக்கு ஒருத்தவங்க பார்க்கும்போது சொன்னாங்க, ஐயா உனக்கு என்ன தெரியாது, ஆனா உங்க அப்பா தான் எனக்கு என்னையும் என் வீட்டுக்கு எங்களை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அப்பா தான். உங்க அப்பா செய்யலன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு யாருமே நிக்காதப்ப உங்க அப்பா எங்க கூட நின்று எல்லாத்தையும் குடும்பம் நிக்கல. அப்ப கேட்டேன், காசெல்லாம் எப்படின்னு. பாதி உங்க அப்பா போட்டாரு, பாதி நான் போட்டேன். இன்னைக்கு அடுத்த கேள்வி, எங்க அப்பா போட்ட பாதி கொடுத்துட்டியா கேட்கலாம்னு தோணுது, வரல. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், எங்க அப்பா நன்மை செய்யல சோர்ந்து போகல, அதனால இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இன்னைக்கு நீல கோட்டை போட்டிருக்கேன், இதை எவனோ வாங்கி கொடுக்குறான். இந்த சட்டையை போட்டிருக்கேன், இதையும் யாரோ வாங்கி கொடுத்தாங்க. இந்த பேண்டை போட்டிருக்கிறேன், இதையும் யாரோ வாங்கி கொடுத்தாங்க. அப்படி நீங்க கேட்கலாம், எல்லாமே ஓசியா இல்ல, எல்லா பரலோகத்தின் தேவன் என்னை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறான். நன்மை செய்யல எங்க அப்பா சோர்ந்து போல, என்னுடைய தேவைகளை, என்னுடைய காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறான். ஏற்ற நாட்கள்ல வரும். நன்மை செய்யல சோர்ந்து போகாத, நன்மை செய்யல சோர்ந்து போகாத, கொடுப்பதுல சோர்ந்து போயிடாத. செய்யல இட்ஸ் ஓகே, ஐ டு வாட் ஐ கேன் டு. ஐயோ, கொடுத்தா இவனுங்க ஏமாத்திடுவானுங்க,
எனக்கு தெரியும் இப்போ உள்ள ஆளுங்கெல்லாம் இந்த கதைலாம் வேணாம், நீ அவங்க என்ன செய்றாங்கன்றதுக்கு அவங்க கணக்கு கொடுத்துக்குவாங்க. நீ கொடுப்பதில் கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வாதங்களை அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் அவ்வளவு சொல்றேன், I have received, I am receiving, I am living in a blessing because நன்மை செய்யல. எங்க அப்பா சோர்ந்து போல. இன்னைக்கு நான் என்ன தெரியுமா கத்துக்கிட்டேன், எங்க அப்பா சோர்ந்து போகலனா நானும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போகலனா என் ஜனங்கள் நீங்களும் சோர்ந்து போகாதீங்க. ஐயா நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சீங்களோ அவங்க எல்லாம் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. எப்படி புகழ்வாங்க தெரியுமா, இவன் கிடக்கிறான், இவனெல்லாம் அவங்க கஷ்டத்துல போய் நீ உழுந்து நின்றுப்ப பாத்தியா, அவங்க போராட்டத்துல போய் அவங்களோட நின்றுப்பீங்க பாத்தீங்களா, அவங்க உடைக்கப்பட்டப்ப அவங்களோட நின்றுப்பீங்க பாத்தீங்களா, அதே ஆளு உன்னை எப்படிலாம் மேன்மைப்படுத்தி பேசுவாங்க பாத்தியா. கூட்டம் போட்டு பேசுவாங்க, வச்சாபத்தோடு பேசுவாங்க, ஏதோ பேசுவான். ஆனா நான் சொல்றேன், நீ நன்மை செஞ்சல, இந்த நன்மைக்குரிய பலன் இந்த மனுஷன் இருந்து வராது, இந்த மனுஷன் இருந்து வராது, இந்த மனுஷன் இருந்து வராது. உன்னுடைய பலன் பரலோகத்தில் இருக்க தேவன் உன்னை போஷித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ அற்புதம் செஞ்சு கொண்டு வராரு. இவனுங்க கேட்கிறானுங்க, என்ன சாகவா கொண்டு வந்தீர்? யோ அவ்வளோ அற்புதம்யா, என்னை இந்த பார்வோன் போட்டு தள்ளி இருப்பான். நீ அழுத அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஜெபிக்க என்னை கொண்டு வரணும், நீ அழுத. இவன் நன்மை செய்யறதுக்காக இங்க வந்து இவங்களுக்கு நன்மை செஞ்சு செங்கடல் முன்பாய் நின்று மோசேவை ஓட்டுன்னு ஓட்டுறானுங்க. உங்களுக்கு தெரியுங்களா, மோசே அழுதாருன்னு வேதம் போட்டிருக்கு. மோசே ஆண்டவரை நோக்கி அழுகிறான். ஏன் தெரியுமா, அவ்வளோ பேச்சு, அவ்வளோ துப்பு. நான் சொல்றேன், நீ நன்மை செஞ்சீங்கன்னா உனக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும், இதெல்லாம் வரும். நீ ஏன் தெரியுமா, நீ நன்மை செஞ்சு பட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, அதுக்குரிய பலனை நான் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். அதுக்குரிய கரைகளை உன்னை கொண்டு கர்த்தர் கொடுப்பார், உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். மோசேயோடு இருந்தது போல என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய இருக்கிறாரு. உன்னுடைய நன்மைக்குரிய பலனை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இனிமேல் திருப்பி நன்மை செய்ய ஆரம்பிக்க போறீங்க? பாஸ்டர் சொல்லிடாதீங்க பாஸ்டர், வேணாம் பாஸ்டர், அது மட்டும் வேணாம் பாஸ்டர். 1984 பாஸ்டர் நான் ஒருத்தருக்கு செஞ்சேன். யோ உன் சரித்திர கதைலாம் யாருக்கே தேவை, நேற்று உள்ள கதையே தேவையில்லை, இன்னைக்கு உள்ள கதை தேவையில்லை. நாளைக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு நான் செஞ்சா என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், நான் இன்னைக்கு செய்யற நன்மைங்க என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். நீங்க நன்மை செய்யுங்க, உங்க பிள்ளைங்களுடைய லைஃப்ல பார்ப்பீங்க, உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யறதை பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகள் மித்தமா ஆசீர்வாதங்கள் தேடி வரதை நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்றேன், நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. அடுத்ததுக்கு பேருமா நான் 10 நிமிஷம் சொல்லிட்டு ஹபக்கூக் 2:23 இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து 2:3 சங்கர் மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஹபக்கூக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, குறித்த காலத்தில் தரிசனம் அது கண்டிப்பாய் உன் வாழ்க்கையில நிறைவேறும். The vision that God has given you, it is not you can't see. ஐயா ஆண்டவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, நான் பார்க்க முடியல, என்னால என் தரிசனத்தை பார்க்க முடியலங்க. ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்துல அது நிறைவேறும், பொறுமையாய் காத்திரு. கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரானால் அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன், அவர் மாறாத தேவன். அவர் உனக்கு சொன்னார்னா அந்த உன்னை பார்த்து சொல்லியிருப்பாரு, உன்னை இதை செய்ய வைக்க போகிறேன், உன்னை இந்த ஊழியத்தை செய்ய வைக்க போறேன், உன் குடும்பத்தை ஆசீர்வாதமா மாற்ற போறேன், உன்னை கொண்டு பல பேரை தாங்க போறேன். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளை தாங்கிறதுக்கே பணம் இருக்காது, நம்மளை தாங்கிறதுக்கே ஒண்ணுமே இருக்காது, நமக்கு இன்னைக்கு வாழ்றதுக்கே வழி இருக்காது. ஆனா தரிசனம் பெருசு. இதை யோசேப்புன்னு பைபிள்ல ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவருடைய லைவ்ல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சுபனத்தை கொடுக்கிறாரு. சூரியன் பார்த்திருக்கீங்களா, வணங்குது. அப்புறம் என்னது, சந்திரனா, சூரியன் சந்திரன் தானே, சூரியன் தான் நட்சத்திரம்.
சரி சரி. எப்படி சொல்லுங்க சொல்லுங்க தர என்னடா எப்படி தர இருக்கீங்க? அக்கா அதெல்லாம் நீங்க ஸ்டாருக்குலாம் போவாதீங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா ஸ்டாரே கிடையாது. இங்க இவன் அவர் சொப்பனத்தை அவங்க பெற்றோர்கிட்ட சொல்றாரு, குடும்பமே போராமப்பட்டுருச்சு, எல்லாம் தூக்கி குழியில போட்டானுங்க. குழியில போட்டதுக்கு அப்புறம் சிரமம் ட்ரீட் பண்றப்ப அப்படிதான் திடீர்னு சில காரியங்கள் எதை பேசணுமோ அது மறைக்கப்படும் பாருங்க. அது அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும். ஆனா நான் நிக்க போறதில்ல. திருப்பியும் சொல்றேன், இது இந்த சொப்பனத்தை சொன்னதுனால இவன் குழியில போடப்படுறான். குழியில போனதுக்கு அப்புறம் இவன் போர்த்திபா வீட்டுக்கு போயிட்டான். போர்த்திபா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவமானத்தை சந்திக்கிறான். அவமானத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் சிறைச்சாலைக்குள்ள போறான். சிறைச்சாலைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்பிக்கை நடக்குது. சில பேர் கேட்பீங்க, ஆனா நடந்துச்சா? சிறைச்சாலைக்குள்ள நடந்துச்சா? ஒருத்தன் இவன் சொல்றான், டே நீங்களாம் வெளியில போயிருவீங்க, கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வர போறாரு, நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் ராஜாட்ட மறக்காம என்னை பத்தி சொல்லிருங்க. மறந்துட்டான், ஒரு துரோகம் பண்ணிட்டான். ஆனாலும் குறித்த காலத்துல கர்த்தர் எந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ அந்த தரிசனத்தை கொண்டு யோசேப்பை நிறுத்துகிறான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டர் ஆண்டவர் இதை சொன்னாரு, பாஸ்டர் அதை சொன்னாரு, பாஸ்டர் இதை பேசினாரு, பாஸ்டர் அந்த டைம்ல தான் குஷியா இருப்பான். அதுக்கப்புறம் குஷி ஆனந்தாவா மாறிடும். ரொம்ப ஃபேமஸான பேரு, அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, பாலிடிக்ஸ் பேரும் சரி. ஆனா நான் சொல்றேன், புஷ்ஷுன்னு பேரு. ஏன்னா நமக்கு பொறுமை இல்லைங்க. ஐயா ஆண்டவர் பேசுறத காத்திருப்பதற்கு நம்ம பொறுமை இல்லை, ஆண்டவர் சொன்னது காத்திருப்பதற்கு நம்ம பொறுமை இல்லை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, 2022 கோஷம் 2002 இந்த ஆண்டுல என்ன வாலிபன் பலவான் கையில அன்புன்னு சொல்லி ஒரு 1500 பேர் வாலிபர்கள் கூடி இருக்கிறப்ப ஒரு ஊழியக்காரர் என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடும் போது 2 பேரை கூப்பிட்டாரு, இன்னொரு ஊழியக்காரரை கூப்பிட்டாரு, அப்புறம் ஜோனத்தன் வேணுகோபாலுடைய மகனை நான் ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன்னு கூப்பிட்டாரு. நாங்க 2 பேரும் ஸ்டேஜுக்கு போய் நின்னோனே அவர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் இந்த தேசத்துல ஒரு பலத்த ஆமியா வருவீங்க, உங்கள் பின்னாடி ஒரு பலத்த சேனை இருக்கும், நீங்க இந்த தேசத்தை கலக்குவீங்க. இதெல்லாம் புதுசா எங்கள்கிட்ட சொல்லிட்டு என்ன பார்த்து சொன்னாரு, உன் பேரு ரொம்ப கிரேட்டரா போய்கிட்டே இருக்கும், கர்த்தர் அந்த நேம்ல ஒரு கிருபையை வச்சிருக்காரு. திரும்பி நின்று கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பேரு நாளி போச்சு. என்னடா இது, அந்த பேரு காணா, இந்த புகழுக்கானா, இவர் சொன்ன எதையுமே காணா. சேனையை தேடுறேன், இதுதான் சுத்திட்டு இருக்கு. ஐயா சேனையை காணா, ஒரு பலத்த சேனை இருக்கும்னு சொன்னாரு, தெரியல, காணவில்லை. அப்பெல்லாம் நினைச்சிருக்கிறேன், ஏதோ இந்த பாஸ்டர் ஃப்ளோல சொல்லிட்டாரு போறதுக்கு. சொன்ன நாட்கள்ல இருந்து இருந்த 10 பேர் ஓடி போயிட்டான். 10 பேர் கூட இருந்தா அவனும் என்னைக்கு வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவங்களே ஒரு காரியத்துல நான் ஒரு பண காரியத்துல ஒரு கமிட்டியை பார்த்து கேட்கிறேன், டேய் நீங்க பணத்தெல்லாம் உண்மையா இல்லடான்னு சொன்னோன்னே, இந்த பணத்தெல்லாம் உண்மையா இருக்கணும், கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் கர்த்தர் பெரிய கால அதிபதியாக்குவாரு, காசை இந்த மாதிரி சிம்பிளா எடுத்து போட்டு செலவு பண்ணிடுறது, ஊழியத்துக்காக ஜனங்க கொடுக்குறாங்க, இதுக்கெல்லாம் நீ போனா பணத்தை கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கர்த்தர் அந்த பணத்தை நாத்திருன்னு சொல்லிட்டாங்க. அடப்பாவி, பணத்தை செக்க சைன் பண்றது நீ, பணத்தை கையாளுறது நீ, எப்படா நான் கை தட்டுறப்ப யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே பேரை உயர்த்துவேன், பேர்ல ஒரு வல்லம் இருக்கு, உன் பேருக்குள்ள காந்தம் இருக்கு, இதெல்லாம் உங்கள்ட்ட யாரும் சொல்லியிருப்பாங்க, இது இருக்கு அது இருக்குன்னு. திரும்பி பார்த்தா என்னையுமே காணோம். 3 எழுத்தில் மூச்சு இருக்கும். அது முடிந்த பின்னாலையோ முடிந்த பின்னால என்னடா இப்ப இருக்கா முதல் மூச்சு, பேச்சு இல்லை, என்னடா ஒண்ணுமே காணல. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்த வார்த்தை எனக்கு அன்றைக்கு பேசப்பட்டதோ அந்த வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு என்று சொல்லி ஒரு வாலிப சேனையை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் என்னுடைய பேரை உயர்த்தி இருக்கிறாரு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், கண்ட தரிசனங்கள் தாமதமா இருந்தாலும் பொறுத்து பார், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் மாறி போகலாம், ஐயா எல்லாருமே விட்டு போகலாம், உன்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். தரிசனத்தை கொடுத்த தேவன் அந்த தரிசனத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தரிசனத்தை மனுஷன் கொடுக்கல,
தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, உனக்கு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. பார்த்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கனவு கொடுத்தாரு. இந்த வருஷத்துல நான் ஒரு பெரிய கனவு கண்டேன், அது இதுவரைக்கும் நான் பார்க்கல. ஆனா நான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, காத்திரு, அது நிறைவேறும். நான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். என்னுடைய வார்த்தை நிமித்தமாய் ஒரு நிமிஷம் போதுங்க, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாய் கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை போதும், அதனால வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் செய்வான்னு சொன்னா செய்வார். The last one, நான் last ஓகே. சரி, சங்கீதம் 40 1 3 வரைக்கும் படிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஐ வாண்ட் டு ப்ரே. நான் அந்த நேரத்தை ஒரு கருத்தில் கொடுக்குறேன். சங்கீதம் 40 1 3 வரைக்கும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். See, இதை சங்கீதக்காரன் சொல்றான். கடைசி பாயிண்ட் சொல்றேன். இந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு அவனுடைய அனாயிண்டிங், அவன் தலையில அபிஷேகம் பண்ணது 17 வயசுல அவனை அபிஷேகம் பண்றாங்க ராஜாவா. நீங்க நினைக்கலாம் அபிஷேகம் வந்துட்டோனே அவன் ராஜாவா மாறிட்டான். அபிஷேகம் வந்தோடனே அவன் லைஃப்ல ராஜாவா அவன் மாறல. அவனுடைய நாட்கள் ஃபுல்லாவே குழியில் இருந்துச்சு. அவன் நாட்கள் ஃபுல்லாவே அநேக நேரத்தில் துரத்தப்பட்டா. இந்த சவுல் மித்தமாய் ஓடி ஒளிகிறான். அவன் வாழ்க்கையில எல்லாமே இருள் நடந்தது போலதான் இருந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு 30 வயதுல அவன் தாவீது இந்த யூதாவுக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறுகிறான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இவனுடைய நாட்கள் ரொம்ப தாமதமா இருந்துச்சு, ரொம்ப போராட்டம் நிறைந்ததா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க நிறைய நேரம் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில அபிஷேகம் இருக்கிறது, என் வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகம் என் வாழ்க்கையில இருக்குது, ஆண்டவர் நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, ஆனா ஏன் நான் இன்னும் போராட்டத்துக்குள்ள கடந்து போகிறேன் அந்த சொல்றாரு. இந்த போராட்டங்கள் உன்னை கைவிடுவதற்கல்ல, உன்னை ஏற்ற நேரத்துல ஏற்ற இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனை நீங்க கடந்து போறீங்கல்ல, இன்னைக்கு நீங்க கடந்து போகிற எல்லா பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில அனுபவத்துல எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பாடமா எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்டர் நான் நிறைய பிரச்சனை கடந்து போறேன் பாஸ்டர் என் வீட்டுல இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இதய பலகையில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என் வீட்டுல இதை பார்த்திருக்கிறேன், எந்த காரியம் இருக்கு, இது இருக்கு. நான் சொல்றேன், இந்த அனுபவம்லாம் எந்த காலேஜுக்கு போனாலும் கிடைக்காது. ஒரு நாள் நீ முன்னுக்கு வந்து நிற்கும் போது உனக்கு தெரியும், இந்த பாதையில தான் நான் கடந்து வந்தேன், இந்த பாதையில நீ எப்படி நடக்கணும் நீ கற்றுக் கொடுப்ப, இந்த பாதையில நீ என்ன செய்யணும் சொல்லுவதற்கு கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. இவன் ஓடின நாட்கள் உண்டு, தள்ளப்பட்ட நாட்கள் உண்டு, கோலியாத்தை ஜெயிச்ச நாட்கள் உண்டு. ஆனாலும் ஏற்ற நேரத்துல கர்த்தர் அவனை ராஜாவாய் கொண்டு வந்து நிறுத்தினார். அதே போல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஒரு நாள் உன்னையும் நான் ராஜாவாய் நிறுத்துவேன், உன்னையும் ஒரு தலைவனாய் நிறுத்துவேன், உன்னையும் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவேன். அன்றைக்கு உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பாடல்கள் ஒவ்வொன்றும் அது பயங்கரமாக இருக்க போகிறது. அக்கினியின் பாடலாய் இருக்க போகிறது, அபிஷேகத்தின் பாடலாய் இருக்க போகிறது. உன்னுடைய துதிகளிலே மத்தியிலே தேவன் பிரியப்படுகிறவராய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க நீ காத்திருக்க போறேன்? எத்தனை பேர் இன்னைக்கு போயிட்டு நான் காத்திருக்க போறேன்? we have to wait patiently. உங்களுக்குரிய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என் வைஃப் கேளுங்க, அவங்கள கேட்டீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் வந்து என் வைஃபுக்கும் எனக்கும் புக்கிங் தான் டின்னர் எடுத்துட்டு ஒரு காப்பாக்கல ஜாம் பண்ணும் போது என் வைஃப் கையை தொட்டு சொல்றாரு, நான் ஒரு புதிய காடி கீயை உங்க கையில பாக்குறேன். இந்த மனுஷன் இப்படி சொல்லிவிட்டு போயிட்டாருங்க. இந்த மனுஷன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அவர் ப்ரோபசி பண்ணும்போது எனக்கு உள்ளதுல தோணுச்சு, செத்தண்டா நானு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, மனைவி எதிர்பார்ப்பாங்க இதை எப்படி செய்ய போறோன்னு. ஆனா நான் சொல்றேன், அவர் சொல்லிட்டு போயிட்டு 2 வருஷம் ஆச்சு. எப்படி நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல, எனக்கும் பிக்சரைஸ் பண்ணவே முடியல. ஆனால் ஒரு நாள் ஒருத்தர் எனக்கு வந்து டிபாசிட்டை கட்டி
ஒரு காடி எடுத்துக்கொடுன்னு சொல்லி உனக்கு காடி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது என் பேர்ல லோன் போட முடியாது. ஏன்னா நான் எந்த பேங்க்லையும் லோன் வச்சுக்கிறதும் இல்லை, நான் பேங்க்ல கடன் வாங்குறதும் இல்லை. ஏன்னா கடற்கரை பருவத்துக்கு போக மாட்டானா, அதனால என் மனைவி பேர்ல லோன் எடுத்துன்னு சொல்லி காலி என் மனைவி பேர்ல வாங்கி சாவிய மனைவி கையில கொடுத்துட்டேன். ஆனா நான் நீங்களை பார்த்து சொல்றேன், சொன்ன சொல்ல காப்பாற்றின தேவன் என் மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு காரியை கொடுத்தாருங்க. ஆண்டவர் இதுதான் நான் சொல்ல வரேன், என் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, தரிசனங்கள் பேசப்பட்டது, குழியில் இருந்தது உண்மைதான், பாடுகள் உண்மைதான், ஆனா முடிவோ சம்பூர்ணமாக இருக்க போகுது. ஜஸ்ட் வெயிட் பேஷன்ட்லி. 1 மாசம் காத்திருந்துட்டேன், 2 மாசம் காத்திருந்தேன். ஏன் நான் அவளை பார்த்து சொல்றேன், எங்க 2 பிள்ளைங்களுக்கு நாங்க 8 வருஷம் காத்திருந்தோம். நீங்க இன்னைக்கு எவ்வளவு நாள் காத்திருக்கீங்க எனக்கு தெரியாது. பாஸ்டர் ஒரு வீடு வாங்கணும்னு 40 வருஷமா ஜெபம் பண்ணிருக்கேன். நான் சொல்றேன், 40 வருஷத்தை கர்த்தர் 4 நாளா அப்படி மாற்றுவாரு. உனக்குரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறாரு. ஒருத்தர் வருவாரு, அவர் உன் வீட்டுக்கு காசை கட்டுவாரு, உனக்குரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. எப்படி செய்வாரு? அவர் செய்வாரு. கர்த்தர் சொன்னா அதை செய்து முடிக்கிறது அவருடைய வேலை. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே ஏன் வழி நடந்தது? இல்ல, நீயா போனா லோன் எடுப்ப, அவரா செஞ்சா எஃபோஷில கொடுப்பார். இப்ப நீ யோசிச்சுக்கோ, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள். காத்துருங்க, கர்த்தர் அற்புதம் செய்யப்படுறார். லெட்ஸ் ஸ்டாண்ட். ஜெபம் பண்ண போறோம். நான் ஜெபம் பண்ண முடிக்க போகிறேன். ஆண்டவரே நீங்க நல்லவரா எல்லாம் ஏற்றிப்போமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க நல்லவரப்பா, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே அப்பா நீங்க நல்லவரா இருக்கிறீங்கப்பா. அப்பா நீ சொன்னால் ஆண்டவரே அப்பா நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே அப்பா நீங்க நல்லவரப்பா. ஒரு ராபாதானா நானா கரவலியாலாம் தானப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காத்திருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா ஒரு பாட்டை படிக்குமா? ஒரு சரணம் மட்டும் படிச்சிடும். காத்திருக்கிறவங்க மட்டும் எல்லாம் சந்தோஷமா ஒரு பாட்டை படிக்க வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ யாயா பாட்டு படிக்கிற அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. சந்தோஷமா எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னா செய்வார். எத்தனை பேர் காத்திருக்க போறீங்க? ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், சொல்லை காப்பாற்றும் தேவன், உம்மை என்று யாரோ உங்களுக்கு ஏதோ சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன், உம்மை என்று யாரோ எங்களுக்கு ஏதோ தாமதமாய் கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் இன்னும் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். நான் மறித்தாலும் இன்னும் உன்னோடு கூட உயிரோடு கூட இருக்கிறார்.
Lord Jesus, Lord, we surrender us completely in your hands, Lord. ஆண்டவரே, நம்முடைய கரத்துல நாங்கள் முற்றிலும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் படித்த வசனத்தின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுக்கு பழைய பலன் தேவையில்லை, புதிய பலன் எங்களுக்கு வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பலன் எங்களுக்குள்ள தாங்க. வரக்கூடிய சேலஞ்சஸை சந்திக்கிறதுக்கு, வரக்கூடிய சவால்கள், வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய போராட்டங்களை மேற்கொண்டு போவதற்கு we need a new strength from you, Lord. ஒரு புதிய பலன் தேவை. ஆமென் சொல்லுமா ஆண்டவரே, நீங்க செய்யுங்க. நீங்க எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்புக்கொண்டு எங்களை தாழ்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் சோர்ந்து போயிட்டீங்களோ, காத்திருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. சவுண்ட் வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். காணிக்கை நேரம், காணிக்கைக்கு கடந்து செல்வோம். இறைச்சலுக்கு வரீங்களா? காணிக்கைக்காக வச்சோம் பண்ணாக்கா உங்களுக்கு காணிக்கையும் ரசம் பாதங்கள் கைகளில் எடுத்துக் கொள்ளுங்கள். இது கொடுக்கிற நேரம் மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு தந்துடுங்க. Let us pray. Hallelujah, Father God, Lord Jesus. Thank you, Father God, Lord Jesus, for this time, Lord. Father, we pray for our offering, Lord Jesus. Father, we pray for our tithes, so Father God, Lord, that you bless, Lord Jesus, this offering, Father. Multiply this offering, oh Father God, and bless each one of us, oh Father God, Lord. We thank you that you are Jehovah Jireh in our lives, oh Father God. Lord, we just commit everything into your hands. In Jesus' name, Lord, we pray, amen. நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்தலாம். நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதித்து பாடியேன் நீ துதித்து பாடியேன். நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதித்து பாடியேன் நீ துதித்து பாடியேன். Okay, praise the Lord. Hallelujah. யாரும் உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் வந்து கலந்து கொண்டு அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். சபையின் அறிவிப்புகளை கடந்து போவோம். எப்போதும் போல வர வியாழக்கிழமை நம்ம திருச்சபையில் வந்து கேஷல் இருக்கும், சரிங்களா? பிடி வட்டாரத்தில் பிடி லுக்குட்லேயும் சாமான் வட்டாரத்தில் சாமானே இருக்கும், சரிங்களா? அவங்க கேஷல் வந்து நம்ம கேஷல் குரூப்பில் போடுவாங்க, சரிங்களா? பிடி வட்டாரத்தில் இருக்கவங்களாம் வந்து இந்த வாரம் வந்து என் வேலை கேஷல் இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்க. சாமான் அதே மாதிரி அவங்க குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் கேஷல் செய்யும் பொழுது நீங்கள் சந்திக்கிற விசுவாசிகள் புதிய ஆத்மாக்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் கூட்டி வாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், சரிங்களா? வெள்ளிக்கிழமை எப்போதும் போல சபையில் வந்து 8 to 9 மணி வரைக்கும் சபையில் ஜெபக்கூட்டம் நடைபெறும். நம் தேசத்துக்காகவும் நமது ஊழியத்துக்காகவும் நம்ம சபையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், சரிங்களா? பிரேம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க, கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பார். நம்ம
சனிக்கிழமை வந்து எப்போதும் போல் க்ளீனிங் இருக்கும் சரிங்களா. அது வாரத்துக்கு கடைசி நாள் இருக்கும். நீங்கள் ஓய்வாக இருக்க வந்து க்ளீனிங் பண்ணிவிட்டு அது நேம் போடுவாங்க. உங்களுக்கு யார் அந்த டீலில் இருக்கீங்களோ வந்து க்ளீனிங் பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம பின்னால வச்சுருக்குது ப்ராஜெக்ட் ஜோசப், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஷேர் அண்ட் கேர். நம்மள்கிட்ட முடிஞ்சதை இருந்து கொடுக்கும் பொழுது அது ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக இல்லாதவர்கள் போய் சேரும் சரிங்களா. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறம் எப்போதும் போல் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 10 மணிக்கு வந்து மியூசிக் ப்ராக்டிஸ் இருக்கும். சபையின் ஆராதனை 10:30 மணிக்கு. அப்படி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா பின்னால் இருக்கிற ரூமில் நீங்கள் வந்து சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு காலத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தரோட பிரசன்னம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்போ சபைக்கு வரதவங்க யாராச்சும் சொல்லுங்கள், நம்ம போய் அவரை பார்ப்போம். நம்ம சபைக்கு ஒற்றுமையாக வந்து தேவனை துதிக்கும் பொழுது அவர் நாமத்துக்கு மகிமையாக இருக்கும் சரிங்களா. அதுதான் சபையின் அறிவிப்புகள். அப்படி எக்ஸ்ட்ரா காரியம் நம்ம சேர்ச்சுக்குள்ள அப்டேட் பண்ணும் சரிங்களா. இன்னொரு முக்கியமான காரியம் நம்ம எல்லாம் வாரம் சொல்கிறது போல் அடுத்த வாரம் நம்மளுக்கு சபை இல்லை, தெரியுமா தெரியாதா? இல்லையா? ஏன்னா பாஸ்டர் நம்மளுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு லீவு கொடுக்குறாரு சரிங்களா. தீபாவளி லீவ்லாம் எடுத்துருப்போம், அதனால் அடுத்த வாரம் காலையில் லீவு கொடுக்குறாரு அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், சபையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா சபையும் சேர்ந்து நம்ம தேங்க்ஸ் கிவிங் ஆராதனை செய்கிறதுனால நம்ம சுபங்கையா ஓகே பாஸ்டர் வந்து சேர்த்து கூப்பிடாத அது லொக்கேஷன்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை இருக்காது. அப்படி இன்னைக்கு சபைக்கு வராதவங்க யாருக்காச்சும் உங்கள்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் சரி, கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே நம்ம போய் சுபம் ஜெயில பாஸ்டர் ஒரு ஹோல் எடுத்துக்க நம்ம அங்கே போயிட்டு ஒருங்கிணைந்து நன்றி ஆராதனை செலுத்த போகிறோம் சரிங்களா. நம்ம எப்போதும் வந்து நம்ம சொன்ன மாதிரி பழம் எடுத்து போக மாட்டோம். இந்த தடவை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேங்க்ஸ் கிவிங் ஆராதனைக்கு பழங்கள்லாம் கொண்டு போய் கொடுப்போம். இந்த வருஷம் வந்து அது மாதிரி இந்த ஒரு அது பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட காணிக்கை கர்த்தனை வந்து நம்மளுக்கு இது நாள் வரை பாதுகாத்த எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து நம்ம கர்த்தருக்கு முழு மனதை காணிக்கை கொடுப்போம் சரிங்களா. காணிக்கையோட கவர் கூட என்கிட்ட இருக்கு, நீங்கள் யார் யாரும் வேணா என்கிட்ட வந்து வாங்கி கொள்ளுங்க. வெள்ளனே கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் நம்ம எல்லாரும் ஒன்றா போகிறோம் சரிங்களா. சிராமணில் வந்து வெள்ளனே போயிடுவாங்க, ஒரு சில வெள்ளனே போகிற பிளானிங்கில் இருக்கீங்க. பிடிஓவில் போகிறவங்க வந்து நீங்கள் என்கிட்ட அப்டேட் பண்ணிடுங்க. நான் விசிட்டிங் பண்ண இடத்துக்கு சொல்லிட்டேன், நம்ம இங்கேருந்து ஒரு 2:30 மணிக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு சரிங்களா. நம்ம எல்லாம் ஒன்றா போய் பத்திரமா வந்துடலாம் சரிங்களா. அப்படி எதுவும் ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். கேள்விகள் இருந்தால் அப்படிலாம் நீங்கள் பாஸ்டர் அப்டேட் பண்ணலாம் சரிங்களா. அதுதான் சபையின் அறிவிப்புகள். அப்படி எக்ஸ்ட்ரா காரியம் நம்ம உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. சரி, இந்த வேலைக்கு கூட நம்ம அடுத்த காரியத்துக்கு கடந்துப்போம். ஹலோ இல்லையா, நான் தான் மறுபடியும் உங்களை பார்க்கணும். கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, இந்த நாளில் நம்மளுடைய திருச்சபையில் ஒரு விசேஷமாய் நாளாய் நம்ம இன்னைக்கு ஒதுக்கி இருந்திருக்கோம். அந்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு விருப்பம், பின்னால் இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்து நிரப்பிடுங்களேன். கொஞ்சம் முன்னுக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். பின்னால் இருக்கிறவங்க அப்படியே நிறைய சேர் முன்னுக்கு எம்டியாக இருக்குது. கம் ஆஷா, கேன் ஹேவ் தி ஆல் இன் ஃப்ரண்ட். அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்து உட்காந்துருங்களேன். பின்னால் ஒரு ஆள் பார்த்தீங்களா, கெத்தா இருக்காங்க என் பின்னால். ஸோ இந்த நாளே அவருக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு கனத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளில் நாங்கள் சில காரியங்களை தயார்படுத்தி சபையாக முழுவதும் வைத்திருக்கிறோம். அங்கிள் ஆண்டனி முன்னுக்கு வந்துருங்க, இவஞ்சலிஸ்ட் ஆண்டனி முன்னுக்கு வந்துருங்க, ஃபஸ்ட்டு சங்கர் வந்துருங்க, ரூபன் வந்துருங்க முன்னுக்கு. ஓகே, இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம கனப்படுத்த முடியாது போதகரை நம்ம என்ன செய்ய போகிறோம், அது முன்னுக்கு வந்துட்டு பசர் எங்களோட நிறைய காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீங்க. எங்களுக்கு டைம் பத்தல, ஒரு கூடி சீக்கிரத்தில் இந்த ஆயிட்டோம். அதனால் உங்களுக்கு வீடியோ பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நேரம் பத்தாதனால நாங்கள் எதையுமே செய்யல. கம்பல்சரி உங்களுக்கு சில காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். மேலே வந்து பாஸ்டர் ஓகே, நேரத்தில் இதில் என்ன ஒரு காரியம், அவர் போதிட்ட பிறகு நான் சொல்கிற ஒரு காரியத்தை அவருக்கு ஒரு கைகளை தட்டி பொன்னாடை அணிவோமா. சரி, நம்ம அப்படியே நம்ம போதிக்கிற கணத்துக்கு ஒரு மேலே எழுந்து விட்டு கொஞ்சம் மனசு
ஜெபத்துக்கு போகிற முன்பாக ஒரு சின்ன வார்த்தை இது ப்ரிப்பரேஷனில். கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்கு நீங்கள் எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கீங்க. அது இப்போ திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஊழியக்காராக இருந்து நீங்கள் பண்ண அநேக தியாகத்தில் அதை பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் இப்படி எவ்வளோ தியாகம் பண்ணுறது நாங்கள் உணர்றோம். அதனால் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துறோம் சார். அது ஒரு ஊழியக்காரர் இப்படி செய்யும் பொழுது இவ்வளோ ஒரு தியாகம் ஊழியக்காரர் செய்வாங்கன்றது கேள்விக்குறி தான். ஆனால் நீங்கள் செய்த நாங்கள் உணர்ந்திருக்கோம். இதை நான் மட்டும் உணரல, இங்கே இருக்க எல்லா ஜீவன்களுக்கும் தெரியும். எங்களை நீங்கள் வழி நடத்தி வந்தது கர்த்தர் வழி நடத்தினா ஆவியில் ஃபிசிக்கலாக இருந்து நீங்கள் வழி நடத்திருக்கீங்க. கர்த்தர் நாங்கள் மனதார வாழ்த்துறோம். கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பா. சரியா? நம்ம எல்லாரும் 30 காட்சி வச்சுருவோம். சோமன்றதுக்கு ஒரு காரியம் அவர் சொல்லிட்டாரு. உண்மையிலே சங்கர் சொன்னது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் மட்டும் ஊழியக்காரன் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்க. நான் உங்கள் எல்லாரையுமே கனப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் பொண்ணோட ஒன்று தான் இருக்குது. சரியா? அதனால இங்கே இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் நானும் ஒரு பொண்ணாட விட்டுறேன். ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணாடைய. ஃபோட்டோ எடுத்துருங்க. கம் 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 10 ரூபாய் வாங்க. நானும் உங்களை கனப்படுத்தணும். நீங்களும் ஒரு ஊழியக்காரர் தான். கம் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு ஷேர் பண்ணிக்க எதிர்பார்க்கிற பொண்ணு ரொம்ப பாசமாக வாங்க. நம்மளாம் வாங்க ஏன் நான் உங்களுக்கு போட்டுன்றது நான் அப்புறம் சொல்றேன். வாங்க 10 மக்கள் கொஞ்சம் வாங்கலேன். வாங்க அங்கே 10 மக்கள் நான் போடுறேன். இவங்க எல்லாம் என் கூட இவங்க ரெகுலராக அந்த பிடி சர்ச்சை நம்ம கட்டியிருக்க முடியாது. இவங்க எல்லாம் கூட நின்னதுக்கு கொடுத்துருக்கா முன்னாடி. நீங்க போத்திருக்கீங்க போது 4 மணிக்கு கொண்டு ஒரு வேலை இருக்கு. முன்னோர்களுக்கும் போத்திடுறேன். நீ வாங்க, நான் போத்திடுறேன். வாங்க என் கூட பின்னாடி ஒரு கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. எல்லாரும் கரங்களை வைத்து கிருபையும் இருக்கும் நல்ல பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா, இந்த காலை வெளியில் ஆண்டவரப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. தாசனுக்கு கர்த்தர் நீர் முன்குறித்து வைத்த ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றி வருவதற்காக நன்றி ஆண்டவரப்பா. நாங்கள் இன்னைக்கு தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரப்பா, நீர் ஆண்டவர் வைத்த தரிசனங்கள் அநேகம் இருக்கு ஆண்டவரப்பா. கடந்த வர அநேக காரியங்களும் இருக்கு ஆண்டவரப்பா. எல்லாவற்றையும் என் கர்த்தர் நீர் உன் கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, உமது கிருபையும் உமது பலனும் உமது தயவும் ஆண்டவரப்பா கூட இருந்து சகல காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஒரு மனமாய் ஒரு குடும்பமாய் இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி ஆண்டவரப்பா எங்கள் போதனைக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. அந்த வார்த்தையுள்ள ஆசீர்வாதங்கள் கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் பலன் பெருகட்டும் ஆண்டவரப்பா. கர்த்தராகிய நீர் இந்த பூமியில் மனுக்குனா இருந்த பொழுது ஆண்டவரப்பா, தேவ கிருபையிலும் மனித தயவும் பெருகி இருந்தது போல கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இருந்த ஆண்டவரே சகல காரியத்தையும் வழிநடத்தும் அடி ஆண்டவரப்பா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரப்பா. இவர் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரை கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு தரிசனத்திலும் ஆண்டவரப்பா ஜெயம் எடுக்க ஆண்டவரப்பா உன் கரத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனை நீர் வாய்க்க பண்ணுங்க. ஆவியான தாமே நீர் பலனா இருந்து நடத்துங்க சுவாமி அப்பா. அவருக்கு ஆண்டவரப்பா சிஸ்டர் கூட எல்லா காரியத்திலும் ஆண்டவரப்பா உதவியாய் பலனா இருக்க கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா சூழ்நிலை இன்னும் ஆண்டவரை பலனா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இவருடைய ஆண்டவரப்பா கல்பாறை மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டின் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் மகிமையா இருக்குதோ அந்த ஆசீர்வாதம் எங்க போதற்கு தங்கி இருக்கட்டும் சுவாமி அப்பா. இவருக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரப்பா. உமது கிருபை பலன் நடக்கட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தை இவருக்கு கேடகனமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. சகல ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரப்பா. பூமியில இருக்கிற எல்லா தேவைகளும் ஆண்டவரே அவர் இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் வாஞ்சியா இருக்குதோ தேவைகள் இருக்குதோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்கப்படுவதாக சுவாமி அப்பா. கர்த்தர் நீர் கொடுத்து சம்பூர்ணப்படுத்துவீராக சுவாமி அப்பா. உண்மை நாமத்தை சொல்லி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரப்பா நாங்கள் கடைசியா தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரப்பா துதிப்பார்கள் ஆண்டவரப்பா. உமக்கு ஆண்டவரே அந்த பயத்தை கொடுப்பாங்க ஆண்டவரப்பா. நீர் அழைத்து வைத்திருக்க ஊழியருக்கு ஆண்டவரப்பா அந்த கனமும் மகிமையும் செயல்பட இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே பூர்த்தி செய்வீராக, வழி நடத்துவீராக. கிருபை செய்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. சார் நீங்க மட்டும் இருங்க. சார் இந்த gift நீங்க எல்லாத்துக்கும் முன்னுக்கும் பிரிக்கணும். ஆமா. பிரிச்சு நீங்க இது பண்ணணும். இந்த பொண்ணோட கதையை நான் சொல்லிடுறேன்.
ஏன் இந்த பொன்னாடை வந்து நாங்கள் இவருக்கு ரெடி பண்ணோம்னா, ஐ திங்க் 8ஆம் மாதத்து போல் சபையுடைய டெலிகேஷனும் யார் நம்மளுடைய ஆர்டினேஷனையும் பண்ணோம். ஸோ இவருக்கு தெரியாமல் பின்னால் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு பொன்னாடை இவருக்கு செலுத்தணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம். எல்லாத்துக்கும் ஓகே 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 ரெடின்னு சொல்லிட்டு பொன்னாடெல்லாம் கணக்காக வச்சுட்டு கடைசியில் அவரோட இருதயம் இன்னொருத்தருக்கு கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு அதனால சரி ஒரு கையில தட்டுவோமா, ஒரு பிரைஸ் கொடுக்குறப்ப. ஓகே பஸ்ஸர் உங்களுக்கு ஒரு கேக் இருக்கு. யோகேஷ் நீங்கள் காத்திருக்கணும். கொஞ்சம் இன்வைட் பண்றேன் கூட சங்கர் அசல் பண்ணுவாங்க என்று நீ கமெண்ட் அப்பா சார் இன்னும் நீ எங்கெங்க போயிட்டு நின்றுவீங்க. வாங்க வாங்க நஜி வாங்க நஜி வாங்க. நாங்கள் எல்லாம் கத்தர் இந்த சபையில் ஒரு 4 தூண்களை கொடுத்துருக்கிறாரு. ஒய்ஃப் இங்கே வந்து முன்னாடி ஃபோட்டோ பார்த்தோன்னே என் ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்க, வறுமையில் மட்டும் ஆடிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மேலே சொல்கிறேன், எனக்கு எப்பொழுதுமே என் ஒய்ஃபுக்கு தெரியும், அவங்க சொல்ல சொல்ல நானும் அதை ரொம்ப எதிர்பார்க்கேன். நம்பன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். கம் லெட்ஸ், நீங்களும் ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? என்ன பாட்டு? பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. போராட்டமே நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. அமருங்கள், உங்களை யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அறிவித்தது போல உங்கள் இருதயத்தில் நீங்கள் போதகருக்கு ஒரு விசேஷமாக காரியங்களை செய்யணும்னா நீங்கள் சபை முடிந்து அந்த காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செலிப்ரேஷன் பண்ணுறது ஒரு காரியம், அவரை விசேஷமாய் உங்களுடைய ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். அது மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய ஜெபத்தில் அவரை தொடர்ந்து தாங்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? இறுதி ஜெபமாக வாங்கினேன். அப்படியே எல்லாரும் எழுதி நிற்போம். நல்ல ஒரு தெய்வ செய்தியை கேட்டோம். காத்திருக்கிறது, இந்த காத்திரங்களோடு நம்ம நடக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வார். கையில் வைக்கும் ஜெபம் செய்வோம். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து இந்த நாள் நம்முடைய வார்த்தை காத்திருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தை மிற்றமாக எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை தொடர்ந்து காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் காத்திருக்க எங்களுக்கு பொறுமை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். மூலியமாக நீ பேசின வார்த்தைக்கு நன்றி. நாளை நடந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நாளோட ஓர்ஷிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழிநடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா?
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாது. ஆமென். கர்த்தருடைய கிருபை, ஒரு சமாதானம் நம்மளோடு கூட என்றும் மீண்டும் இருப்பதாக. ஒருத்தருக்கு ஐக்கிய போட்டு நாம் கடைசிடுவோம். ஆமென். உங்களுக்காக லஞ்ச் ரெடி இருக்கு, நீங்கள் லஞ்சில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் போதற்கு பசங்க நிலுங்க பசங்க வரேன். எங்க காணோம்? நெய்தன் நீஜல் நெய்தன் அப்ப நெக்ஸ்ட் அந்த மாதிரியோ அறிக்கையோ நிலுங்க பசங்க. சிஸ் அக்கா நீங்க போங்க. ஓகே ஐயா